ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான உங்களுக்கான சூப்பரான ஒரு ட்ராமா பார்த்தரலாமா? சில பேர் லைஃப்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, நம்மள நேசிக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம என்னதான் நம்மள ப்ரூவ் பண்ணி காட்டினாலும் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அந்த மாரி உள்ளவங்களுக்காகவே சூப்பராவே இந்த ட்ராமா எடுத்து வச்சிருக்காங்க. வாங்க ட்ராமாக்குள்ள போயிடலாம். இப்போ ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, அவர் தான் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருப்பாரு. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இவருக்காக ஒரு பிளைண்ட் டேட் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ உனக்கான அந்த பொண்ணு வந்து வருவாப்பா அப்படின்னு சொல்லவும், இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, என்னம்மா நீ இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்க, எனக்கு அதிலலாம் நம்பிக்கையே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. இதை நான் பார்க்கலப்பா, உனக்கு வந்து ஒரு ஆன்ட்டி தான், உன்னோட ஆன்ட்டி இருக்காங்கல்ல அவங்க ஏற்பாடு பண்ணது இது, தெரிஞ்சவங்க மூலியமா வந்திருக்க பொண்ணுப்பா, பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பானோடனே, என்னம்மா அப்படி சொல்கிறீங்க, நான் வந்துட்டு கம்மியான சம்பளம் தான் வாங்குறேன், அதுவும் இல்லாமல் ஹீரோ வந்து டெலிவரி பாயாக இருப்பார், அதில் என்னம்மா கிடைக்க போகுது, இப்போ இந்த பிளைண்ட் டேட் அப்படி இப்படின்னா அந்த பொண்ணு ரொம்ப எதிர்பார்ப்பா, நான் என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு கேட்கும்போது, நீ எதை பற்றியும் யோசிக்காதப்பா, பேசாமல் உட்காரு வந்துருவா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. எவ்வளோ நேரமாக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல வேற புக் பண்ணி வச்சிருக்கீங்க, இதுக்கு முன்னாடிலாம் இந்த இடத்துக்கு நான் வந்ததே இல்லை, டெலிவரி கொடுக்க தான் வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு ஹீரோ பாட்டுக்கு புலம்பிட்டே இருப்பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு வரலன்னா நான் கிளம்பிடுவோமான்னு சொல்லும்போது, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்பா, இவ்வளோ நாள் வந்து நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட, குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, அது ரொம்ப பணக்கார இடம் வர சொல்றாங்க, உனக்கு பிடிச்சிருந்தா பார்க்கலாம் இல்லாட்டி விட்டுலாம்ப்பா, கொஞ்சம் இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசும். சரி ஓகே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு அவங்க அம்மாக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. பொண்ணு வந்து வேக வேகமாக வந்துட்டு இருப்பாங்களா, வந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி ஏன்னா அவங்க யாரோ வந்து இங்கே வர சொல்லியிருக்காங்க அவங்களும் இதே மாதிரி தான் பிளைண்ட் டேட்டுக்காக தான் வந்திருக்காங்க. வர சொன்ன ஆள் யாருன்னு தெரியாமல் முழிச்சிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ வேற தூரத்துலேருந்து அப்படியே எங்கடா இன்னும் இந்த பொண்ணை காணுமேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சிட்டே இருப்பாரு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, இவங்க வர சொல்லியிருந்தாங்களே அவங்களுக்கு கால் பண்ணி வந்துட்டு, நீங்கள் தானே என்னை கூப்பிட்டீங்க, இப்போ இந்த ஹோட்டல் அதாவது இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தானே வர இருந்தீங்க, எங்கன்னு காணுமே, எப்போ வருவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு அவங்க ஆப்போசிட்டில் பேசுகிறவர் என்ன சொல்வாருன்னா, நான் வந்துட்டேன், ஆல்மோஸ்ட் அங்கே தான் நான் இருக்கேன், ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சிருவார். உடனே இவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், அப்படியே ஃபோனை வச்சுட்டு திரும்பி அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க சுற்றி எல்லாரையும் பார்ப்பாங்க. ரொம்ப வசதியானவங்க மட்டும் தான் அங்கே வரணும் அப்படின்றதுனால ஒரு 4-5 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. அந்த 4-5 பேரில் அவங்க டக்குன்னு பார்க்கும்போது ஹீரோ தான் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருப்பாரா, இவனா நம்மளை வர சொன்னவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்போ யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு என்ன நினைப்பாங்கன்னா, எவ்வளோ பெரிய பணக்காரன், இவன் என்னத்துக்கு இப்படி ட்ரெஸ்ஸு சாதாரணமாக போட்டு உட்காந்துருக்கான், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இருந்தாலும் என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஒருவேளை நம்ம பணத்துக்காக ஆசைப்படுறோமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக கூட அவன் இப்படி சிம்பிளாக வந்திருக்கலாம், சரி போய் உட்காந்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆப்போசிட்டில் போய் ஹீரோக்கு ஹாய் சொல்லிட்டு போய் உட்காருவாங்க. ஹீரோ ஆல்ரெடி வேற அவருக்கு பிளைண்ட் டேட்டுக்கு பொண்ணு வரும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரா, இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு நினச்சிட்டு ஹீரோ வந்து ஹாய் ஹலோன்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா இவங்களும் பேசுவாங்க. அப்போ 2 பேருமே ஒரு மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு மாதிரி இருக்கும்ல, அப்படி பேச ஆரம்பிப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே என்ன பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரோட ரெஸ்யூம் இருக்குல்ல அதை தான் வந்து அவங்கள்ட்ட காட்டுவார். இங்கே பாருங்கள், நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போ நிறைய பேர் வேலை இல்லாமல் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்திடுறாங்க, நான் அப்படிலாம் கிடையாதுங்க, இங்கே பாருங்கங்க நான் உண்மையிலேயே டெலிவரி பாயாக வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ப்ரொமோஷன் வேறு கிடைக்க போகுது அப்படின்ட்டு அவங்க முன்னாடி அந்த பேப்பர்லாம் எடுத்து வைப்பார். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மாசமான சம்பளம் இவ்வளோ வந்துருங்க, வருஷத்துக்கு நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு சில பேர் வந்து டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அது போக எனக்கு அப்பப்போ வந்து போனஸ் அது இதுன்னு கிடைக்கும், இதை வச்சு நம்ம ஃபேமிலி நல்லபடியாக ரன் பண்ணலாம், உங்களுக்கு இந்த வருமானம் வந்து போதுமா, உண்மையிலேயே இது முக்கியமான விஷயம் தான், வருமானத்துக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணுங்க அமைகிறதும் இல்லை பொண்ணுங்க எதிர்பார்க்குற மாதிரி பசங்க அமைகிறதும் பிரச்சனை இல்லாமல் போகிற வாழ்க்கைக்கு நல்லாயிருக்கும். உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் எடுத்து வச்சிருவாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, என்னது இது இப்படி சொல்லிட்டு இருக்கான், இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உனக்கு வந்து இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்க, என்னது 500 1000க்குலாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. டக்குன்னு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, ஒரு வேளை இவன் நம்மக்கிட்ட நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதெல்லாம் பேப்பரெல்லாம் மூடி வச்சுட்டு, எனக்கு நல்லா தெரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத பார்க்கறதுக்காக தானே இந்த மாதிரிலாம் ட்ராமா போட்டுட்டு இப்படிலாம் நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, ரொம்ப இழிச்சிக்கிட்டே வந்து அவர் பக்கத்தில் ஹீரோட பக்கத்துலேயே வேற வந்து உட்காந்து கையை வேற பிடிச்சிக்கும். அவருக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இந்த பொண்ணு இந்த அளவுக்கு நம்ம மேலே ஆர்வமாக இருக்காளா அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணும். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க, என்கிட்ட இதெல்லாம் நடிக்கலாம் வேண்டியதே கிடையாது, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க இந்த மாதிரி வந்து நம்ம டேட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன், அதனால தானே நான் இங்கே வந்திருக்கேன், இதுக்கு மேலே எதுக்காக நீங்கள் வந்து அப்படிலாம் ட்ராமா போட்டுட்டு இருக்கீங்க, பேசாம வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒன்றுமே புரியாது, எங்கே வாங்கன்னு கூப்பிடுறா அப்படின்ற மாதிரி இவரையும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாரு ஹீரோ உட்காந்துக்கிட்டு. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, நான் தான் சொல்கிறேன்ல நான் ஒத்துக்கிட்டேன், நம்ம 2 பேருக்குள்ள அந்த டீலிங்க்கு வந்து ஒத்துக்கிட்டேன், சரி வாங்க நம்ம எங்கேயாவது போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும், அதாவது ப்ரைவேசியாக எங்கேயாவது போகலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். உடனே ஹீரோ என்ன சொல்வார், இதே ப்ரைவேசி மாதிரி தானே இருக்குது, இங்கே என்ன 2-3 பேர் தானே உட்காந்துருக்காங்க, நம்ம பேசாமல் இங்கேயே கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு சொல்லுவாரா. உடனே அவங்க வேற மாதிரி மீனிங்கில் தானே சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க உடனே என்னது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சுற்றி பார்ப்பாங்களா, எல்லாரும் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த பொண்ணு வேற சொல்லும். என்ன சொல்வாருன்னா, ஏன் நிறைய பேர் உட்காந்துருந்தா என்னன்னு கேட்கும்போது, அது எப்படி அது எல்லாரும் முன்னாடியும் எப்படி அப்படின்ற மாதிரி இது பேசிட்டு இருக்கோம். அவர் ஒரு பக்கமாக பேசுவார், இது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கோம், 2 பேருக்கும் சுத்தமாக இதாக இருக்காது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் அவரை வந்து கையை பிடிச்சி மடக்கி ஒரு மாதிரி கொஞ்சிக்கிட்டு பேசுகிற மாதிரி கேவலமாக பேசிகிட்டு இருக்கோம். உடனே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்களா, ஹீரோவால் சமாளிக்க முடியல, அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு, இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியல. அப்போன்னு பார்த்து வேற ஒரு
ஆள் வருவாரு. பார்த்தீங்கன்னா, யாரா இருக்கும்னா, இந்த பொண்ண வர சொன்ன ஆளே அந்த ஆளு தான். அவர் வந்துகிட்டு இருப்பாரு. அவர் கோட் ஷூட்லாம் போட்டுட்டு அவர் வேற வந்து நின்னுட்டு இருப்பாரா, "நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நான் தான் உன்ன வர சொல்லியிருந்தேன்." ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லும்போது, இதுக்கு ஒரு மாதிரியான அப்ப இவன் யாரு? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன் பேருன்னு கேட்கும்போது, இப்ப இவரோட பேர் வந்து ஃபுல் நேமா இருக்கிறதும், ஹீரோவோட பேர்ல பாதி நேமா இருக்கிறதும் ஒண்ணா இருக்கும். "நீ அப்போ உன் பேர் என்னன்னு?" கேட்கும்போது, "என்னை எல்லாரும் இப்படி தான் கூப்பிடுவாங்க. ஆனா என் நேம் வந்து ஃபுல் நேம் இது." அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்வாரா, உடனே வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்து செம்ம கோவம் வந்துரும். உடனே என்ன பண்ணும், பக்கத்துல உள்ள தண்ணி எடுத்து ஹீரோ மேல ஊத்திரும். "உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி பண்ணியிருப்ப? நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. "நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் ஒரு டெலிவரி பாய். நான் இங்க வந்துட்டு பிளைண்ட் டேட்காக வந்தேன்ற" மாரி ஹீரோ சொல்வாரா, "எவ்ளோ திமிரு உனக்கு? என் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மாரி பேசிட்டு இருந்த." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சுரும். ஹீரோக்கு அப்போ ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. "நான் எங்கங்க உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தேன்? நீங்க தானங்க என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தீங்கன்ன உடனே, உடனே இதெல்லாம் இந்த மாரி ஆளுங்களலாம் உள்ளவே விட்டுருக்க கூடாது. ஏன் தான் இப்படிலாம் பண்றாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிப்பாங்க. அதோட இவரு என்ன சொல்வாரு, "நம்ம 2 பேரும் நம்ம வந்த வேலைய பார்ப்போமா?" அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கவும், சரின்னு சொல்லிட்டு இவர்ட்ட சண்டைய போட்டுட்டு, அடுத்த தடவ உடனே இவரும் வந்ததுக்காக ஹீரோ கிட்ட, "இன்னொரு தடவ உன்ன நான் எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இப்ப அந்த பொண்ண கூட்டிட்டு அதுங்க எந்த வேலையா வருதோ அது மாரி எங்கேயோ சுத்த போயிடுதுங்க. இந்த நேரத்தில பார்த்தோம் அப்படின்னா வந்து, இதே ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வருவாங்க. சுத்தமா புரியாது. இப்ப என்னடா நடக்குது இது? எனக்கு எதுவுமே புரியலன்ற மாரி ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாரு. அந்த டைம் ஹீரோயின் வருவாங்களா, அப்ப வந்த உடனே ஹீரோக்கு வந்து ஹீரோயின டக்குன்னு பார்த்தோனே புடிச்சிரும். "எவ்ளோ அழகான பொண்ணா இருக்கா இவ" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சுட்டே இருப்பாரு. வந்தோனே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்து அவங்கள்ட்டயே கேட்பாரு, "நீங்க தான் அந்த பிளைண்ட் டேட்காக வந்த பொண்ணு" அப்படின்னு கேட்கவும், ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ அப்போ உடனே இவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். பரவால்ல பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. அம்மா நல்ல பொண்ண தான் காட்டியிருக்காங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோயினுக்கு சுத்தமா இவர பிடிக்காது. ஏன்னா அவரோட ட்ரெஸ் கோட் அதெல்லாம் பார்த்துட்டு அவர் ரொம்ப ஏழ்மையா இருக்காருன்றது மட்டும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய பணக்காரி. இவங்க 2 பேரும் ஹீரோ பேசம்போது அவங்க மதிச்சே பேச மாட்டாங்க. ஒரு மாரி உதாசீனப்படுத்துற மாரியே பேசுவாங்க. அந்த டைம் தான் கரெக்ட். ஆனா ஹீரோக்கு அதெல்லாம் அவர் கண்டுபிடிக்க முடியல. அவர் ஹீரோயின் வந்து அழகா இருக்காங்க அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாரு. அந்த டைம் பார்த்து ஹீரோயினோட அப்பா இருக்காருல்ல, அவர் அங்க வருவாரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு இது சர்ப்ரைஸா இருக்கும். "நீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஆச்சரியமா ஹீரோ கேட்கவும், அவர் வந்து "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. "எனக்கு புரியல" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுவாங்க. இப்ப என்ன விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோனோட அப்பா இருக்காருல்ல, அவங்கலாம் ரொம்ப ரொம்ப பணக்காரவங்க. அவங்க வந்துட்டு அதாவது ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு ஹீரோயினோட அப்பா வந்து நடந்து வந்து கார்ல ஏறும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு நெஞ்ச பிடிச்சிட்டு கீழ விழுந்துருவாரு. அந்த டைம் ஹீரோ வந்து அந்த ஆஃபீஸ்க்கு வந்து ஏதோ டெலிவரி குடுக்கறதுக்காக வந்திருப்பாரு. அந்த டைம்ல இவரு மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. அப்ப ஃபர்ஸ்ட் எய்டுக்கு யாரும் வரல. அந்த டைம் இன்னும் ஆம்புலன்ஸ் வந்து போறதுக்குள்ள இவரு உயிர் போயிடும். டக்குனு ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு தெரிஞ்ச கை வைத்தியத்த பண்ணி விட்டுருவாரு. அத பண்ணி உடனே பார்த்தீங்கன்னா, இவருக்கு மூச்சு வந்துரும். உடனே அவர் எந்திரிச்சு உட்காந்துருவாரு. அப்புறம் அந்த பையன் "நீ யாருப்பா?" அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுருவாரா. "எனக்கு டெலிவரிக்கு நேரமாகுது. நான் உடனே கிளம்பணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அத பத்தி பெருசாவே எடுத்துக்காம, அங்கருந்து வேக வேகமா கிளம்பி அவரோட வேலைய பார்க்க போயிருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோனோட அப்பா அவர தேடி கண்டுபிடிச்சு, அவர் டெலிவரி பாயா இருந்தாலும் பரவால்ல, என் உயிரையே காப்பாத்தியிருக்கான். அதுக்கு நான் கைமாறு செய்யணும். எதுவுமே எதிர்பார்க்காம அவன் போயிருக்கான். என் பொண்ண அவனுக்கு கட்டி குடுக்கணுன்ற முடிவுல தான் அவரு தான் ஹீரோ அம்மா யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு, அவங்க ஆன்டி மூலியமா இந்த சம்மந்தத்த பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாரு. இத இப்ப சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கும். அது ஒரு சாதாரண விஷயம். அதுக்காக இவ்ளோ பெரிய முடிவு எடுக்கிறீங்களேன்னு அவர் சொல்லுவாரு. உடனே இந்த பொண்ணு இருக்காங்கல்ல ஹீரோயின் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "என்னப்பா நீங்க அப்படி உங்க உயிர காப்பாத்தியிருந்தா அப்படின்னா வந்துட்டு அவனுக்கு தேவை ஏதாவது இருக்கும். பண உதவி செய்யலாம். அத விட்டுட்டு என்ன போய் கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு சொல்றீங்க. அவன் ஒரு வந்து எப்படி சொல்றது? அவன் ஒரு டெலிவரி பாய்ப்பா. அவன போய் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா?" அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு உடனே அப்பா என்ன சொல்வாருன்னா, "அதனால என்னம்மா? டெலிவரி பாயா இருந்தாலும், வசதியானவனா இருந்தாலும் குணம்ன்றது ரொம்ப முக்கியம். நம்மகிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்காம அன்னைக்கு உங்க அப்பாவோட உயிர காப்பாத்துனவன் அவன். உனக்கு அப்பா மேல பிரியம் இருந்தா நிச்சயமா நீ இவன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்." அப்படின்ற மாரி அவங்க அப்பா சொல்வாரு. ஹீரோயினுக்கா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அப்பா பேச்சையும் தட்ட முடியல. இப்ப ஹீரோவ கல்யாணம் பண்றதுலயும் அவங்களுக்கு விருப்பமே இருக்காது. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அப்பாவும் பொண்ணும் இப்ப வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோக்கு முன்னாடியே. ஹீரோக்கு இது ஒரு மாதிரி இருக்கும்ல. உடனே என்ன சொல்வாரு, "சரி நீங்க பேசுங்க. பர்சனலா பேசிட்டு இருக்கீங்க." அவருக்கு ஆனா தெரிஞ்சிருச்சு. பொண்ணுக்கு விருப்பம் இல்ல. அப்பா வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்மளுக்காக அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இப்ப நம்ம அந்த பேச்சுல குறுக்க போ முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, "நீங்க பேசிட்டே இருங்க. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து வந்துருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா யோசிப்பாரு. அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கா, அழகா தான் இருக்கா. எனக்கும் புடிச்சு தான் இருக்கு. அவங்க அப்பாவுக்கும் இவ்ளோ பெரிய விஷயம் அவர் செய்றாருன்றது வந்து பெரிய பெரிய விஷயம் தான். ஆனா அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம என்ன பண்றது? இப்ப இத எப்படி சமாளிக்கலாம்? அப்படின்ற மாரி ஹீரோ வந்து பாத்ரூம்ல வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த டைம் பார்த்து அங்கருந்து ஏதோ ஒரு ஒரு மாரி சத்தங்கள்லாம் வந்துட்டு இருக்குமா, உடனே ஹீரோக்கு வந்துட்டு யாராவது இப்படி ஆபத்துல, பிரச்சனையில இருந்தாங்கன்னா, அவங்கள உடனே காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு தான் மைண்ட் செட்ல தான் அவர் எப்பவுமே இருப்பாரு. உடனே என்ன பண்ணுவாருன்னா வந்து ஒரு பாத்ரூம் கதவு மூடி இருக்கும். அங்கருந்து சத்தம் வந்துட்டு இருக்கும். உடனே என்ன பண்ணுவாரு, கதவ உடைச்சு தள்ளிட்டு உள்ள போயிருவாரு. பார்த்தா இந்த 2ம் இப்ப வந்துச்சுங்கல்ல, அந்த 2ம் அங்க போய் ஏதோ ஒரு வேல பார்த்துட்டு இருக்கும். பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, அதுங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். உடனே வந்துட்டு, "உனக்கு என்ன தைரியம் இருந்தா, இவ்ளோ நேரம் நீ தப்பு பண்ணது இல்லாம, இப்பவும் வந்து எங்களோட இத வந்து நீ இது பண்ணிட்டு இருக்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வேற பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். உடனே ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, "இல்ல ஏதோ உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாரி நான் நெனச்சேன். அதனால தான் நான் காப்பாத்த வந்தேன்ற" மாரி இவரு வேற காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கும் இவருக்கும் ஆகவே ஆகாது. அதோட ஹீரோவ போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருப்பாரு. "நீ இப்படி பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்ட" திட்டிட்டு இருப்பாரு. "என்ன நெனச்சிட்டு இருக்கிறீங்க? இப்படி வந்து பப்ளிக்கான இடத்துல வந்துட்டு நீங்க தான் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க." அப்படி இப்படின்னு ஹீரோ சொல்லவும் 2 பேருக்கும் வாக்குவாதமா போயிடும். ஹீரோ அடிக்க வர, ஹீரோ அவர அடிக்க வர, உடனே அங்க வாட்ச்மேன் இருப்பாரு. அவர் வந்துருவாரு. "இங்க பாருங்க, இங்கலாம் சண்டை போடக்கூடாது. இது எவ்வளோ பெரிய
ரெஸ்டாரண்ட் தெரியும்ல, இங்கிருந்து தயவு செஞ்சு வெளிய போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்ப பார்ப்பாங்க. உடனே அது 2ம் சரி வா நம்ம வேற இடத்துக்கு போயிரலாம். இங்க பாரு இன்னொரு தடவ நான் உங்கள பார்க்கவே கூடாது. பார்த்தோம் அப்படின்னா உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன்னு 2 பேருமே ஹீரோ மேல கோவமா அங்கிருந்து போயிருங்க. ஹீரோவும் திரும்ப இங்க வந்துருவாரு. நல்லது பண்றேன்ற பேர்ல போயிட்டு இந்த மாரி அநியாயம் பண்ணிட்டு வந்துருவாரு. இங்க வந்து நிக்கும்போது இன்னும் அப்பா, அம்மா பேசிட்டே தான் இருப்பாங்க. ஹீரோ பார்த்துட்டே வருவாரா, அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிரும். ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம பொண்ணோ, பையனோ விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்றது? அதனால ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு, நான் கிளம்புறேன் எனக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரா. உடனே ஹீரோனோட அப்பா என்ன சொல்வாருன்னா, இருப்பா இந்த சம்மதத்த பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நீங்க என்ன பேச போறீங்கன்னு கேட்கும்போது, கண்டிப்பா இந்த பையனோட நீ கல்யாணம் பண்ணிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்மா. அப்பாக்கு அப்படிதான் தோணுது அப்படின்ற மாரி அவர் சொல்வாரு. இல்லப்பா எனக்கு விருப்பமே இல்ல அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோ இப்ப நடுவுல போயிடுவாரு. வேண்டாம் விட்டுருங்க. அவங்களோட சந்தோஷத்த கெடுக்கிற மாரி நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். இவ்வளோ நாள் அவங்கள ஆசையா வளர்த்துருப்பீங்க. அவங்களுக்கு புடிச்ச மாரியான வாழ்க்கைய அவங்களுக்கு அமைச்சு குடுங்க. நீங்க வந்து இந்த அளவுக்கு நீங்க பேசுறதே வந்து பெரிய விஷயம். நான் உங்கள்ட்ட இந்த மாரி ரிட்டர்ன்ஸ் எதுவும் எதிர்பார்த்து நான் உங்களுக்கு உதவி செய்யல. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து கிளம்புறேன்னு கிளம்புவாரா. ஹீரோட அப்பா இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, நீ எனக்கு அவருக்கு ரொம்ப தயக்கமா போயிடும். இந்த மாதிரி கூப்பிட்டு வந்து இப்படி மனச கஷ்டப்படுத்தி அனுப்புறோமேன்ற மாரி இருக்கும். உடனே அவர் டக்குனு என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பெரிய ஒரு கார்டு மாரி இருக்கும். அந்த கார்டுல ஒரு கீ ஒண்ணு வச்சிருப்பாரு. அந்த கீய வச்சுட்டு இப்ப ஹீரோ கிட்ட குடுப்பாரு. இதையாவது அட்லீஸ்ட் நீ எனக்காக நீ வாங்கிப்பியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோவால தட்டி கழிக்க முடியாது. இது என்னதுன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய மாளிகை. இந்த மாளிகைய வந்து உனக்காக நான் குடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ அப்படியே தயங்குவாரு. ஆனா அவருக்கு என்ன தோணும்னா, கரெக்ட்டா அவங்க அம்மா மனசுல வருவாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க. இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இவர வளர்த்தாங்க கொண்டாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த மாளிகைய சுத்தி காட்டணும் அப்படின்னா கூட வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட மாளிகை வந்து இன்னைக்கு நம்மளுக்கு பரிசா வருது. அம்மாவ போய் ஒரு தடவ அட்லீஸ்ட் சுத்தி காட்டிட்டாவது நம்ம கூட்டிட்டு வந்து திரும்ப இவர்ட்ட குடுத்தரலாம். அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சவரு பார்த்தீங்கன்னா, அந்த சாவி அந்த ஒரு அட்டையில வச்சு குடுப்பாரா, கிஃப்ட் மாரி. அத வாங்கிக்குவாரு. வாங்கிட்டு நான் கிளம்புறேன்னு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, அப்ப ஹீரோனோட அப்பா என்ன சொல்வாருன்னா, "இரு இரு என்னோட கார்டு குடுக்குறேன். எனக்கு நீ எந்த ஒரு தேவை உனக்கு ஏதாவது தேவை அப்படி இப்படின்னா, எனக்கு நீ கால் பண்ணலாம்." அப்படின்ற மாரி குடுப்பாரா. இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடனே அந்த கார்ட வாங்கிட்டு அவர் நம்பர ஃபோன்ல சேவ் பண்ணிக்கிட்டு, அவர் பாட்டுக்கு அங்கருந்து கிளம்பிருவாரு. உடனே ஹீரோயின் இப்ப என்ன சொல்வாங்கன்னா, "பாத்தீங்களாப்பா பணத்துக்காக ஆசைப்படாதவங்க யாருமே கிடையாது. இப்ப நீங்க எவ்வளவோ சொன்னீங்க. அவர பாருங்க இப்ப நீங்க இந்த மாளிகைய குடுத்தீங்க. உடனே வாங்கிட்டு அவரு போயிட்டாரு. இவ்வளோதான்ப்பா வாழ்க்கை. இதுக்கு போய் எமோஷனல் ஆகி பொண்ண கல்யாணம் பண்ணி குடுக்குறேன்ற அளவுக்கு வராதீங்க." அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாங்க. "உனக்கு இன்னும் அவன பத்தி புரியலம்மா. நான் ஃபர்ஸ்ட் சைட்லயே அவன பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ புரிஞ்சுப்ப. அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்." அப்படின்ற மாரி அப்பாவும் சொல்லுவாரு. ஆனா இப்ப அப்பாவும் பொண்ணும் வந்து சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்ல அவங்க காஸ்ட்லியான கார்ல 2 பேரும் கிளம்பி போவாங்க. போம்போது ஹீரோவ வந்து வழியில பார்ப்பாங்க. அப்ப அது வந்து என்ன சொல்றது ஹைவே ரோடு மாரி இருக்கும். அந்த ரோட்ல வந்துட்டு ஹீரோ வந்து டெலிவரி பண்றதுக்கு அவர் போயிட்டுருப்பாரு. சிக்னல் போட்டிருப்பாங்க. 2 பேரும் நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்ப மாறி மாறி பேசிப்பாங்க. உடனே அப்பா இருக்கார்ல, ஹீரோனோட அப்பா அவரு டோர வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட பேசும்போது, "என்னப்பா அதுக்குள்ள வேலைக்கு கிளம்பிட்டேன்னு?" கேட்கும்போது, "ஆமா சார். அடிக்கடி எங்களோட வேலைகள நாங்க பார்த்து தானே ஆகணும். என்னோட டெலிவரி வேலைய நான் பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கேன்ன உடனே, உடனே ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க, "எதுக்குப்பா சும்மா சும்மா அவன்கிட்ட உறவு வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க? அதான் கடமைக்குன்னு அத குடுத்து முடிச்சுட்டீங்கல்ல. பேசாம விடுங்க நம்ம வேலைய பார்ப்போம்." அப்படின்னு மாரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, இறங்கி வந்துருவாரு. இறங்கி வந்து இப்ப வந்து பேச ஆரம்பிச்சுருவாரு. "உங்களுக்கு இன்னும் உடம்பு முழுசா சரியாகல தானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. உடனே அவரு அப்ப ஹீரோனோட அப்பா என்ன சொல்லுவாருன்னா, "ஆமாப்பா, இன்னும் கொஞ்சம் உடம்பு எனக்கு அப்படிதான் இருக்கு. உள்ளுக்குள்ள நெறைய பிரச்சனைகள் இருக்குன்னு" சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "அத ஈஸியா சரி பண்ணிடலாமே" அப்படின்னு சொல்லுவாரு. உடனே ஹீரோயின் வந்து, "நீ பெரிய டாக்டரா? உன் மனசுல நீ என்னதான் நெனச்சிட்டு இருக்க? அன்னைக்கு எதார்த்தமா நீ பண்ண வேல வந்து எங்க அப்பாவ காப்பாத்திருச்சு அப்படின்றதுக்காக வந்துட்டு, சும்மா சும்மா நீ பண்றதெல்லாம் நாங்க நம்பிட்டு இருக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரு. டிரைவர் கிட்ட சொல்லிட்டு, "கார் எடு, கார் எடுன்னு" சொல்லும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "ஒரு நிமிஷம் இருங்க, இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வலுக்கட்டாயமா இருக்க வைப்பாரு. ஹீரோயினோட அப்பா வேற, ஏதோ சொல்றான்லம்மா என்னன்னு தான் கேட்போமே, ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்ப ஹீரோவும் விடமாட்டாரு. "இருங்க, இருங்க நான் உங்கள பார்த்துட்டேன்." ஆனா ஹீரோக்கு என்னன்னா, அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் உதவி மட்டும் கிடையாது. அவர்கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரியும் அவருக்கு. அதாவது கை வைத்தியத்துலருந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் தெரியுதா? டக்குனு என்ன பண்ணுவாருன்னா, "இருங்க இப்ப உங்களுக்குள்ள பிரச்சனைக்கு என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு." அப்படின்ற மாரி சொல்வாரு. என்ன மருந்துன்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்களா? உடனே என்ன பண்ணுவாரு, சட்டக்குள்ள கைய விடுவாரு. கைய விட்டு இங்கிட்டும், அங்கிட்டும் அப்படியே தேடுவாரு. அத பார்க்கும்போது ஹீரோயினுக்கு முகம்லாம் வந்து அப்படியே மூஞ்ச சுளிப்பாங்க அப்படியே. அவங்க அப்பாக்கே இந்த தடவ அப்படிதான் சுளிக்க தோணும். ஏன்னா, அந்த அளவுக்கு அவர் வந்து பிச்சு புடுங்கி இங்கேருந்தோ ஒரு சதைய பிடிச்சு புடுங்கி எடுக்கிற மாரி, உள்ளுக்கு கை விட்டு இப்ப முதுகு கடிச்சா வந்து சட்டைக்குள்ள கைய விட்டு முதுகு சொறியிற மாரி அவர் உள்பக்கம் கைய விட்டு என்னத்தையோ தேடி எடுக்கிறேன்ற பேர்ல தேடி எடுத்து ஒரு உருண்ட மாரி ஒண்ணு குடுப்பாரு பாருங்களேன். இந்த ஒரு ஹீரோயினுக்கு வந்து வாந்தி எடுக்காத குறையா ஒரு மாதிரி ஆயிடும். ஹீரோயினோட அப்பாவா மூஞ்ச சுளிச்சுக்கிட்டு ஒரு மாரி இருப்பாரு. அத கையில வேற வச்சுக்கிட்டு ஹீரோ வந்து அவருக்கு மூஞ்சிக்கு நேரா நீட்டுவாரு. "இந்த ஒரு உருண்டைய நீங்க முழுங்குனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும்." அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உடனே ஹீரோ, "அத மொத தூக்கி போடுங்கப்பா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ, "இது ரொம்ப இது ரேரான உருண்டை. இது திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அதனால தயவு செஞ்சு வாயில போட்டு முழுங்கிருங்க. நான் கிளம்புறேன். எனக்கு நேரமாச்சுன்ட்டு" அவர் பாட்டுக்கு போயிருவாரு. ஹீரோவோட அப்பாவா அத கையில வச்சு பார்த்துக்கிட்டே வச்சு அந்த உருண்டைய பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாரு. ஹீரோயின், "அத தூக்கி போடுங்கப்பா, பார்க்கவே கடுப்பா இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாங்களா. இந்த நேரம் கார் ஓட்டிட்டு இருப்பாரு. யாரோ குறுக்கால வரவும் பார்த்தீங்கன்னா, சடன் பிரேக் போடுவாங்க. கையில வச்சிருந்த உருண்ட வந்து தடுமாறி
இந்த உருண்டை தடுமாறி வாய்க்குள்ள போயிடும். அது மட்டும் இல்லாம தொண்டைக்குள்ள கரெக்ட்டா போய் மாட்டிக்கும். எடுக்கவும் முடியாது, முழுங்கவும் முடியாது. அப்புறம் தான் இங்க வேற ஒரு சடன் பிரேக் போட்டு சின்ன ஆக்சிடென்ட் மாரி வேற ஆயிடுமா, இவருக்கு ஒண்ணுமே புரியாது. உடனே அவர் அப்படியே அப்படியே பேய் அறிஞ்ச மாரி உட்கார்ந்துட்டு இருப்பாரு அவங்க அப்பா. ஹீரோயினா பயந்தே போயிருப்பாங்க இந்த சின்ன ஆக்சிடென்ட்னால. என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கவும், ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு டிரைவர் சமாளிச்சுருவாரு. அப்பா நீங்க ஓகே தானேன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்பா அப்படியே அசையாம உட்கார்ந்திருப்பாரு. என்னப்பாச்சு என்னாப்பாச்சுன்னு கேட்கும்போது ஆக்ஷன்லேயே பதில் சொல்லிட்டு இருப்பாரு. "இந்த உருண்டை எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா, "அது இங்க போய் தொண்டையில மாட்டிக்கிச்சும்மா" அப்படின்னோனே, "என்னப்பா சொல்றீங்க?" "அத துப்புங்கப்பா, அத துப்ப பாருங்க, அத கக்குங்க கக்குங்கன்னு" சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் அதோட கக்குங்க கக்குங்கன்னு சொல்லிட்டு கக்க வச்சுட்டு இருப்பாங்க. அவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "இல்லம்மா அது நடுவுல மாட்டிக்கிச்சு. இதுக்கு மேல வாய்ப்பே இல்ல. முழுக்குனா தான் சரி வரும்ன்னு" சொல்லிட்டு தண்ணிய குடிச்சு முழுங்கி விட்டுருவாரு. அவ்வளோதான் இப்ப இவங்க 2 பேருக்கு ஒரு மாதிரியான இப்படி அநியாயம் பண்ணிட்டு நம்மள அந்த உருண்டைய முழுங்க வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிடும். அப்படி நான் வந்து நேரா டாக்டர்ட்ட போலாம்ப்பா. இதுக்கப்புறம் என்ன ஆகுமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா டாக்டர பார்க்க வருவாங்க. அதாவது அவரோட ஃபேமிலி டாக்டர. அங்க வந்தோனே அவர் செக் பண்ணி பார்த்துட்டு, "என்னது இது? ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு மிராக்கிளா இருக்கு. உங்க உடம்புல இருந்த வியாதி இப்ப எதுவுமே இல்ல." அப்படின்னோனே இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அவ்வளோதான் அப்பா டோட்டலா ஹீரோ கிட்ட சரண்டர் ஆயிருவாரு. "என்ன சொல்றீங்க டாக்டர்? இப்ப எனக்குள்ள இருந்த எந்த வியாதியுமே இல்லையே. இப்ப எனக்கும் வந்து உடம்பு ஆரோக்கியமா இருக்க மாரி நான் ஃபீல் பண்றேன்ற" மாரி ஹீரோயினோட அப்பா சொல்வாரா. ஹீரோயினுக்கு வேற ஒண்ணுமே புரியாது. இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாரி அவங்க ஒரு பக்கம் முழிச்சுட்டே இருப்பாங்க. எனக்கே ஒரு மாரி ஆச்சரியமா தான் இருக்குன்னு டாக்டர் சொல்வாரு. "எப்படி இது? இத்தன வருஷமா உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்கேன். உங்க உடல்நலம் ரொம்ப மோசமா இருந்தது. இன்னைக்கு டோட்டலா உங்க ரிப்போர்ட் எல்லாமே வேற மாரி வந்திருக்கு. எப்படி எதுன்னு கேட்கும்போது, "இல்ல அது ஒரு சில விஷயங்கள் தான். நான் உங்கள்ட்ட அப்புறம் பேசுறேன்னு" சொல்லிட்டு டாக்டர சமாளிச்சுட்டு இப்ப ஹீரோயின்ட்ட போய் சொல்வாரு. "பாத்தியா நான் அப்பவே சொன்னேன் பாத்தியா? அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். அவன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவன் என்னையும் பார்த்துப்பான், உன்னையும் பார்த்துப்பான்." அப்படின்னு சொன்னா நீ கேட்கவே மாட்டேன்றவன, "எப்பா எத்தன தடவ நான் சொல்றது? சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அப்படி ஆகாதீங்க. இது வந்து தன்னால கூட உங்களுக்கு உடம்பு சரியா இருக்கலாம். அவன் குடுத்த அந்த உருண்டையால தான் உங்களுக்கு சரியாச்சுன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க?" அப்படின்ற மாரி ஹீரோயின் வேற ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பாங்க. இதே நேரத்துல ஹீரோ இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு போயிருப்பாரு. வீட்டுக்கு போனோனே பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அப்ப எங்கேயாவது லீவுக்கு வெளிய போலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது தான் ஹீரோக்கு திரும்ப ஞாபகம் வரும். அந்த மாரி ஒரு கிஃப்ட் அவருக்கு ஒண்ணு கிடைச்சதுல ஒரு பெரிய மாளிகை. அந்த மாளிகை வந்து அம்மாவ போய் சுத்தி காட்டினா என்ன அப்படின்ற மாரி யோசிப்பாரு. இன்னைக்கு எங்கப்பா போலாம் அப்படின்ற மாரி 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, "இங்க வா உனக்கு காதுல ஒரு ரகசியம் சொல்றேன்னு" ஹீரோ போய் அவங்க அம்மா காதுல ஒரு விஷயம் சொல்வாரு. "என்னடா சொல்ற? அவ்ளோ பெரிய மாளிகை கிஃப்ட்டா வந்துச்சா? இத எப்படிடா நம்புறதுன்னு?" கேட்கும்போது, "ஆமாம்மா இந்த பாரு என்கிட்ட கீலாம் இருக்கு" அப்படின்னோனே, "வா போலான்ற" சொல்லவும் அவங்க அம்மாக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ரொம்ப காலமா அந்த மாளிகைய போய் சுத்தி பார்க்கணும்னு அவங்க அம்மாக்கு அவ்ளோ ஆசை இருக்கும். இது ஒரு வாய்ப்பா வச்சுட்டு சரி போய் பார்க்கலாம்ப்பா அப்படின்ற மாரி அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க. அம்மாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல டைப்பாவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் இங்க கிளம்பி வந்துட்டே இருப்பாங்களா. இதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, அந்த மாளிகைய சுத்தி ரவுண்ட் அடிக்கிறதுக்காக இந்த 2 லூசுங்க இருக்குல்ல, ஆரம்பத்துலேருந்தே தப்பு தப்பா போயிட்டு இருக்கேன். அந்த 2 லூசுங்க வேற அந்த மாளிகைக்கு வெளிய வந்து சுத்திட்டு இருக்குங்க. அப்ப அந்த லேடி இருக்குல்ல, அது வந்து அந்த ஆள்ட்ட கேட்கும். "இந்த மாளிகைக்குள்ள நீங்க எவ்ளோ பெரிய ஆளு, எவ்ளோ பெரிய வசதியானவங்க. இந்த மாளிகைக்குள்ள ஒரே ஒரு தடவ என்ன சுத்தி காட்டலாம்ல" அப்படின்னு சொல்லும்போது, "அச்சச்சோ! அந்த மாளிகைக்குள்ள சுத்தி காட்டுறதா? அந்த மாரிலாம் நினைக்கவே முடியாது. அந்த மாளிகைக்குள்ள போறது ஒண்ணும் அவ்ளோ சாதாரண விஷயம் கிடையாது. அது எவ்ளோ பெரிய ஆளோட சொந்தமானது தெரியுமா? அதுக்கு போணும் அப்டின்னா வந்துட்டு நெறைய செலவு பண்ணணும். அதுக்கு முன்னாடி டிக்கெட் எடுக்கணும். அது நம்மளுக்கு கிடைக்குமோ என்னமோ தெரியல. ஒரு சில பேருக்கு தான் குடுப்பாங்க. சாதாரண விஷயம் கிடையாது அப்டின்ற மாரி அந்த ஆள் சொல்லிட்டே இருப்பாரு. எனக்கு என்ன இவ்ளோ பிடிக்கும்னு சொல்ற, எனக்காக நீ இத கூட பண்ண மாட்றியா? அப்டி இப்டின்னு அவர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உனக்கு ஒரு நாளைக்கு அந்த மாளிகைக்குள்ள சுத்தி போய் நான் காட்டுவேன். கண்டிப்பா அந்த வாய்ப்ப நான் ஏற்படுத்தி தருவேன்ற மாரி இது பொய் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கும். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்டியே அந்த மாளிகைய பார்த்துட்டு எவ்ளோ அழகா இருக்கு. வெளிய அதுவும் வெளிய நின்னு கூட பார்க்க முடியாது. தூரமா நின்னு தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு நினச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா, அத காவல் காக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1000 போலீஸ் அதாவது என்ன சொல்றது, அந்த ஆஃபீசர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் வேற காவல் காத்துட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட மாளிகை உள்ள போய் பார்த்தா எப்படி இருக்குன்ற மாரி அந்த பொண்ணு அந்த லேடி நினச்சுட்டே போயிட்டுருக்கும். பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்க அம்மாக்கு நடக்கவே முடியாது. பொறுமையா அவங்க அம்மாவ கூட்டிட்டு இந்த இடம் வரைக்கும் வந்துருவாரு. இப்ப இங்க வெளிய தான் நின்னுட்டு இருக்காரு. அந்த ரோடு சைடு கிட்ட நின்னுட்டு இருக்காரு. அங்க நின்னுட்டு இப்ப இதுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாரா, அவரு இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2ங்களும் அவங்கள பார்த்துரும். பார்த்துட்டு உனக்கு என்ன தைரியம் நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கும். உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நான் அந்த மாளிகைக்கு போறேன்" அப்படின்ற மாரி அசால்ட்டா சொல்லுவாரு. "எது அந்த மாளிகைக்கு போறியா? உன்ன விட நான் எவ்வளோ பணக்காரன்னு தெரியுமா? சாதாரண ஒரு டெலிவரி பாய் நீ. நீ அந்த மாளிகைக்குள்ள போறியா? இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா நீ?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, "உன்ன நான் அன்னைக்கே சொன்னேன். இதுக்கு மேல நான் உன்ன பார்த்தேன் அப்படின்னா, உன்ன சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இவர் பாட்டுக்கு வம்போல பாரு. இப்ப ஹீரோட அம்மாக்கு ஒண்ணுமே புரியாது. "யாருப்பா இவன்? லூசு மாரி சண்டை போடுறானே, என்னப்பா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கேட்பாங்க. "இவன் ஒருத்தன்மா, இவன பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல" அப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டே இருப்பாரு. 2 பேருக்கும் வாக்குவாதங்கள் போயிட்டே இருக்குமா, அந்த நேரம் பார்த்து இந்த ஆள் என்ன பண்ணிடுவான், ஹீரோவ அடிக்கிறதுக்காக கைய ஓங்கிட்டு போகும். ஹீரோவும் ஒரு அடிய போட்டுருவாரு. இதே மாரி மாறி, மாறி இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க நெறைய அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்துருவாங்க. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, "இந்த இடத்துல நின்னு என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்ப இந்த ஆள் என்ன சொல்வான்னா, "இது வந்து என்னோட டார்லிங். இந்த டார்லிங்க கூட்டிட்டு நான் வரும்போதே என்னால உள்ள போ முடியல. நான் இவ்ளோ பெரிய கோடீஸ்வரன்." அப்படி இப்படின்னு தன்ன அறிமுகப்படுத்தி வச்சுப்பாரு. இருக்கலாம். ஆனா உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது அப்படின்ற மாரி அவங்கள்ட்டயே சொல்லிருவாங்க. அது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு தான் நாங்க உள்ள வரதுக்கு முயற்சி பண்ணல. பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாதாரண டெலிவரி பாய். இவன் என்ன சொல்றான், இதுக்குள்ள போறதுக்கு அவன் நேரா அங்க போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றான். அப்ப எனக்கு கோவம் வருமா வராதான்னு சொல்லவும், உடனே அந்த கார்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் கேட்பாங்க, "என்னப்பா சொல்ற? உனக்கும் இதுக்கும் என்ன சம்மதம்? இந்த மாரி இந்த மாளிகைக்குள்ள வரதுக்காக பொய் சொல்லவும் கூடாது, பொய் சொல்லி வரவும் கூடாதுன்னு உனக்கு தெரியாதா?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இல்ல நான் பொய்யெல்லாம் சொல்லல. உண்மையிலேயே இதுக்குள்ள வரதுக்கு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன்." அப்படின்ற மாரி சொல்ல, இப்ப யாரையும் நம்ப முடியாது. உடனே ஹீரோவ மட்டமா பேசுறது, அவர அசிங்கப்படுத்துறது
பயமுறுத்துறது. இது மாரியே இதுங்க 2 பண்ணிட்டே இருக்குங்க. அந்த காட்ஸும் நம்ப மாட்டாங்க. அப்பதான் அங்க வேற ஒரு ஆள் வருவாரு. "இங்க என்ன சண்டை நடக்குது? சத்தம் நடக்குது." அப்படின்ற மாரி வருவாரு. இவங்களுக்கெல்லாம் ஹெட்டா இருக்க மாரி ஒருத்தரு. அவர் வந்த உடனே இப்ப எல்லாருமே கம்ப்ளைண்ட்டா இப்ப அவர்கிட்ட போம்போது, அவர் என்ன கேட்பாருன்னா, "என்னப்பா சொல்ற? இந்த மாளிகைக்குள்ள இப்படிலாம் அவ்வளோ சீக்கிரத்தில யாரும் நுழைய முடியாதுன்னு தெரியும்ல. உன்னால எப்படி முடியும்னு நெனைக்கிற நீ?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "நான் ஒண்ணும் சும்மா சொல்லல. என்கிட்ட அந்த மாளிகைக்கு உண்டான கீயே இருக்கு." அப்படின்னு சொல்லவும், இப்ப எல்லாருக்கும் ஒரு மாதிரி இது, "கீ வச்சிருக்கியா? அந்த மாளிகையோட கீ இப்ப உன் கையில இருக்கா? உனக்கு சொந்தமானதா?" அப்படின்ற மாரி கேட்கவும், ஹீரோ ஆமான்னு சொல்லுவாரு. 2 பேர் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இது வந்து இவனுக்கு சொந்தமானதே கிடையாது. இவன் பொய் சொல்றான். போலியான ஒரு கீய ரெடி பண்ணிட்டு வந்து இது அவனோடதுன்னு சொல்றான். அத நீங்க நம்பாதீங்கன்ற" மாரி அவங்க 2 பேரும் கெளப்பி விட்டுருவாங்க. உடனே அந்த ஆளுக்கு இப்ப டவுட் வந்துரும். "நீ சொல்றத பார்த்தா நம்புற மாரியே இல்லையே. நீ உண்மைய சொல்லு. இது போலியான கீயா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல, இல்ல. இது உண்மையான கீ தான். இது எனக்கு குடுத்தாங்க." அப்படின்னோனே, "யார் குடுத்தா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரு கேட்பாரு. அப்ப அவர் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இந்த மாரி ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார்ல, இந்த மாளிகைக்கு சொந்தமானவரு. அவரு வந்துட்டு எனக்கு இத குடுத்தாருன்னோனே, "என்ன சொல்ற நீ? அவரு உனக்கு கிஃப்ட்டா இத குடுத்தாரா? இத நம்பவே முடியலையே." சரி அப்போ அந்த 2 பேர் இருக்காங்க. அவங்க சும்மா இல்லாம ஹீரோவ கண்டபடி பேசிட்டே இருப்பாங்க. உடனே இவரு பொறுமையா சமாளிப்பாரு. சரி ஓகே. இப்ப நீ இதெல்லாம் சொல்றீல்ல, அவரு உனக்கு எதுக்காக இந்த பரிச குடுத்தாரு? என்ன ஏதுன்றத நீ நிதானமா என்கிட்ட சொல்லு. நான் கேட்கிறேன்ற மாரி அவரு தன்மையா பேசுவாரு. உடனே ஹீரோவும் என்ன சொல்வாருன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அத வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாத்துனேன். அதுக்கு நன்றி கடனா வந்து அவரு எனக்கு இந்த பரிச குடுத்தாரு. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ஓ! இதெல்லாம் நடந்துச்சா? சரி ஓகே. அதெல்லாம் இப்ப நான் எப்படி நம்புறது?" அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்கவும், "ஒரு நிமிஷம் இருங்க. நான் அவரோட நம்பர் வச்சிருக்கேன். அவருக்கு இப்ப நான் கால் பண்றேன். கால் பண்ணி கேட்டேன்னா, அவரே இப்ப உங்கள்ட்ட சொல்வாருன்ன உடனே, "ஓ! அவரோட பெர்சனல் நம்பர் உன்கிட்ட இருக்கா?" அப்படின்ற மாரி இப்ப இவங்கலாம் கேட்பாங்க. ஏன்னா இவங்கள்ட்டயும் அதெல்லாம் கிடையாது. "இருக்கு, இருக்கு. நான் கால் பண்றேன்னு" சொல்லிட்டு ஹீரோ கால் பண்ணுவாரா, இந்த நேரம் பார்த்து தான் அவர் வந்து கொஞ்சம் தூங்கிட்டு இருப்பாரு. அதனால ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லா கால் போயிடும். அவர் எடுக்கவே மாட்டாரு. அப்படின்னா வந்துட்டு இப்ப சும்மா இல்லாம வந்து திரும்பவும் வந்துட்டு கால் பண்ணுவாரு ஹீரோ. இப்ப இவருக்கே சந்தேகம் வர ஆரம்பிச்சுரும். "நீ பொய் தானே சொல்ற? அன்னோன் நம்பர் வந்து அவர் எடுக்கவே மாட்டாரு. அவரோட நம்பர எப்படியோ தெரிஞ்சு வச்சிருக்க. இந்த மாளிகையோட சாவிய நீ ரெடி பண்ணிட்டு வந்திருக்க. பொய் சொல்லியிருக்க நீ." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ஹீரோவ போட்டு அடிக்கலாம் அப்படின்ற மாரி அவங்கலாம் சொல்லவும் பார்த்தீங்கன்னா, இவரும் சேர்ந்துட்டு அவங்க அம்மாவையும் கீழ உட்கார வச்சு அடிக்கிறதுக்காக போயிடுவாங்க. ஹீரோக்கு ஒரு மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் இருக்கான்ல, அவன் கால் பண்ணுவான். அந்த 2 பேர்ல அந்த அந்த ஆள் இருக்கான்ல, அவன் வந்துட்டு அந்த பணக்காரர் கால் பண்ணும்போது அவர் அட்டெண்ட் பண்ணி பேசுவாரு. பேசும்போது நான் தான் இந்த மாதிரி பணக்காரன்ற மாரி அவர் அறிமுகப்படுத்தி வச்சுப்பாரு. எனக்கு அத பத்திலாம் ஒண்ணும் தெரியாதுன்ட்டு அவர் கால கட் பண்ணிடுவாரு. அப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, "பாத்தியா நான் பணக்காரன். நான் கால் பண்ணதுக்கே அவர் வந்து என்ன யாருன்னு தெரியாதுன்னு கட் பண்ணிட்டாரு. நீ ஒரு டெலிவரி பாய். உன்ன அவருக்கு தெரியுமா? அவர் வந்து உனக்கு இந்த கிஃப்ட்ட குடுத்துருக்காரா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ போட்டு எல்லாம் அடிக்க போவாங்க. அந்த டைம் பார்த்துட்டு அவங்க அம்மா அவ்ளோ கதறிட்டு இருப்பாங்க. இப்பதான் ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இந்த மாளிகைக்கு வர்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. நான் அடிக்கடி அவங்களும் ஹீரோயினும் வந்து இங்க ஸ்டே பண்ணுவாங்க. அதனால ஹீரோயின் வந்து இங்க ஸ்டே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இங்க வந்திருக்காங்க. வந்தபோது "இங்க என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாடி கார்ட் இருப்பாங்க. அவங்களோட தான் வந்திருப்பாங்க. "என்ன பிரச்சனை நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா, அப்ப ஹீரோக்கு வந்து இவங்கள பார்த்தோனே ஒரு சந்தோஷமா இருக்கும். டக்குனு வந்து அவங்க வந்துட்டு இப்ப என்ன சொல்லிடுவாங்க, "இந்த மாதிரி உங்க அப்பா வந்துட்டு இந்த மாரி கிஃப்ட் குடுத்ததா இவர் சொல்றாரு." அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, "அந்த மாரிலாம் நீங்க எதுவும்" அதாவது அப்பான்னு ஃபர்ஸ்ட்டு சொல்ல மாட்டாங்க. "நீங்க வந்து இந்த மாரி கிஃப்ட் குடுத்துருக்கீங்க அப்படின்ற மாரி சொல்றாரு." அப்படின்னு சொன்னோனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "அந்த மாதிரிலாம் இல்லவே இல்ல." அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. உடனே அவங்களுக்குலாம் கோவம் வந்துரும். "பாத்தியா அவங்களே இல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீ பொய் சொல்லிட்டியான்னு" சொல்லிட்டு திரும்ப ஹீரோ போட்டு அடிக்க போவாங்க. அப்போ உடனே அந்த பொண்ணு இருக்குதுல்ல, அந்த அந்த ஆள் கூட வந்துச்சுல்ல அந்த லேடி. அது வந்து இன்னும் கொஞ்சம் ஏத்தி ஏத்தி இவர விட்டுட்டு இருக்கும். அந்த டைம் பார்த்து ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "எனக்கும் இவருக்கும் பிசினஸ்ல எந்த ஒரு அதாவது என்ன சொல்றது, பிசினஸ் பார்ட்னரு, பிசினஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதுல நான் இவருக்கு எதுவும் குடுக்கலன்னு தான் நான் சொன்னேன். ஆனா அப்பா வந்து இவரோட கேரக்டர் புடிச்சு இவர ஒரு ஃப்ரெண்டா அவர் ஏத்துக்கிட்டு அவருக்கு கிஃப்ட்டா எங்க அப்பா இந்த மாளிகைய குடுத்தாரு." அப்படின்ற மாரி ஹீரோயின் இப்ப ஒத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு இவங்க ஹீரோயின் இந்த மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஒரு வழியா உண்மைய சொன்னாலே அப்படின்ற மாரி ஹீரோவுக்கு இப்ப சந்தோஷமா தான் இருக்கும். சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, அப்பவும் இந்த லேடி நம்பாம அவர ஏத்தி விட வருமா, அப்படியே மூஞ்சிலே ஓங்கி ஒரு அறைய போட்டுருவாரு. "இவங்க சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நீ இன்னுமா என்ன ஏத்தி விட்டுட்டு இருக்க? இங்கருந்து வெளிய போங்க 2 பேரும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா, கழுத்த புடிச்சு வெளிய தள்ளி விட்டுருவாங்க. அதோட இப்ப இவங்க வந்துட்டு அவருக்கு ஹீரோ வந்து பயங்கரமா மதிக்க ஆரம்பிச்சுருவாங்க. "நீங்க வாங்க சார், உள்ள வாங்க சார்." அப்படி இப்படின்னு "உங்களுக்கு எப்படி சார் அவங்க பழக்கம்?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முன்னாடிக்கும் இப்போக்கும் அவ்ளோ வித்தியாசம் இருக்கும். அந்த அளவுக்கு ஹீரோவ மதிப்பாங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ கிட்ட "நீங்க எப்ப வேணா இங்க வரலாம், போகலாம். அது உங்களோட விருப்பம். நாங்க எப்பவுமே உங்களுக்கு அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம். நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்கன்ற" மாரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. அதோட ஹீரோ இப்ப உள்ள போவாரா, அப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க இங்க தானே வந்திருக்காங்க. இப்ப ஹீரோவோட அம்மா, ஹீரோயின், அவங்களோட அந்த கூட வந்தார்ல ஒரு ஆளு. இவங்க 4 பேரு இப்ப இந்த வில் அந்த ப அந்த பங்களாக்குள்ள உள்ள போயிடுவாங்க, அந்த மாளிகைக்குள்ள. உள்ள வந்தவுடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோவோட அம்மாக்கு வந்து நல்லாவே தெரியும். உடனே ஹீரோ வேற சொல்லுவாரு, "இந்த பொண்ணு தாம்மா வந்து அந்த பிளைண்ட் டேட்டுக்காக அவர் ஏற்பாடு பண்ணியிருந்ததுன்னொன்னே." ஹீரோட அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "இந்த பொண்ணா பார்க்க ரொம்ப அழகா இருக்காடா" அப்படின்னு சொன்னவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து நான் ரெஸ்ட் ரூம் போணும். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க அப்படின்ற மாரி அவங்க அப்படி நெனச்சுப்பாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு புடிக்கல. அவங்க கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாங்கன்ற விஷயத்த வந்து ஹீரோ வந்து அம்மா கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரு. அவங்க கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவங்களும் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ள போவாங்க. உள்ள வந்து சோஃபால உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. ஹீரோயினும் சாதாரணமா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அவர் வந்து பாப்பாரு ஹீரோயின மேலேயும் கீழயும் பார்த்துட்டு என்ன சொல்வாருன்னா, அப்படியே ஹீரோயின டச் பண்ண போவாரு. உடனே இவங்க வந்து கோவப்படுவாங்க. "தனிமைய பயன்படுத்தி என்கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணாத." அப்படி இப்படின்ற மாரி ஹீரோயின் வந்து சொல்லிட்டே இருப்பாங்களா, ஹீரோ வந்து காதுலயே வாங்க மாட்டாரு. நேரா அப்படியே அவங்க கிட்ட
தள்ளிக்கிட்டே போயிட்டே இருப்பாரு. அப்படியே அவங்க கழுத்துக்கிட்ட வரைக்கும் போயிடுவாரு. உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஆயிடும். அவங்க ஒரு ஆள கூட்டு வந்தாங்கல்ல, இவங்களுக்காக தானே அந்த செக்யூரிட்டி கார்டா இருக்காரு. அவர வந்து புடிச்சு நிப்பாட்டுங்க அப்படின்ற மாரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ டக்குன்னு போயிட்டு அவங்க ஒரு செயின் மாரி போட்டிருப்பாங்க. அந்த செயின புடுங்கி எடுத்துருவாரு. எடுத்தோனே "நீ என்ன பண்ற? உனக்கு என்ன தைரியம் தான் இந்த மாரி நடந்துப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற கோவமா கத்துவாங்களா, அப்பதான் ஹீரோ என்ன பண்ணுவாரு, அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. அந்த செயின்ல ஒரு டாலர் போட்டிருப்பாங்க. அந்த டாலர் வந்து ஒரு மாரி ரவுண்டா இருக்கும். அந்த டாலர்ல வந்துட்டு இவங்களுக்கான ஆபத்து ஏதோ வந்து இந்த டாலர் போட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு ஆபத்தோட இருக்க மாதிரி இருக்கும். அது ஹீரோவுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியுது. ஸோ ஹீரோ என்ன பண்ணுவாரு, இவங்கள்ட்ட இந்த பிரச்சனைய நம்ம எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாரி பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இப்ப அவரு என்ன சொல்வாருன்னா, உங்களுக்கு வந்துட்டு செஸ்ட் கிட்ட வந்துட்டு ஒரு மச்சம் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினுக்கு அது அது எப்படி உனக்கு தெரியும்? அப்படின்ற மாரிலாம் அவங்க யோசிப்பாங்க. ஆமா, இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கு. இது நீங்க வந்துட்டு இந்த டாலர்ல வந்துட்டு இல்ல பிரச்சனைய வந்து நான் எடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்க கண்ணுக்குலாம் தெரியாது. ஆனா ஒரு மேஜிக் மாரி ஒண்ணு போட்டு அந்த பிரச்சனைய அதுலேருந்து வெளிய எடுத்துருவாரு. எடுத்தவர் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வரப்போற ஆபத்துலேருந்து உங்கள நான் காப்பாத்திட்டேன். ஆனா அந்த ஆபத்து வரதான் போது. ஆனா உங்களுக்கு அந்த ஆபத்து மூலியமா எதுவும் ஆகாது. அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோயினுக்கு இதெல்லாம் நம்பிக்கையே இருக்காது. இவன் என்ன மந்திரவாதி மாரி இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்கான் அப்படின்ற மாரி ஹீரோவ பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்க பாத்ரூம் போயிட்டு வெளிய வருவாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு, "சரிப்பா நீங்க 2 பேரும் பேசுங்க. நான் வீட்டுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வீட கூட சுத்தி பார்க்காம அந்த அம்மா பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஹீரோ பாட்டுக்கு அம்மா அம்மான்னு கத்திட்டே இருப்பாரு. அவங்க காதுலயே வாங்க மாட்டாங்க. இவங்க சந்தோஷமா பேசட்டும்ன்றதுக்காக அவங்க அங்கருந்து கிளம்பி போயிடுவாங்க. இந்த நேரத்துல பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாரி கோவம் தான் வரும். இவர் பண்றதெல்லாம் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. இவன் என்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் நான் நம்பவா போறேன் அப்படின்ற மாரி அவங்க நினைச்சிட்டே இருப்பாங்க. ஹீரோ அவங்க அம்மா போனோனே சரி நானும் கிளம்புறேன் அப்படின்ற மாரி அவரும் அங்கருந்து கிளம்பிடுவாரு. இந்த நேரத்துல ஹீரோயினோட அப்பா இருக்காருல்ல, கால் பண்ணி பேசுவாரு. அப்பதான் ஹீரோயின் இங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவனுங்க கிட்ட சொல்லிடு, இதுக்கப்புறம் ஹீரோ எப்ப வேணாலும் அங்க வருவாரு, போவாரு. அது அவருக்கு சொந்தமானது நம்ம குடுத்தாச்சு. புரியுதா? இனிமே நீ வரதா இருந்தா கூட அவர்ட்ட தான் அனுமதி கேட்டுக்கணும். அப்படின்ற மாரி அப்பா சொல்வாரு. ஹீரோனுக்கு அப்ப செம கோவம் வரும். நீ என்னப்பா நினைச்சிட்டு இருக்க? நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாரி ஹீரோயின் வந்து இப்ப அப்பா மேல கோவப்படுவாங்க. அம்மா கோவப்படுற, உன்ன தான் நான் அவன கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டேன். நீ அவன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இது உங்களோட தான் போயிற போது. அப்ப நீங்க 2 பேருமே இதுல சொந்தம் கொண்டாடிட்டு இருக்க வேண்டியதானே? இப்ப என்ன உனக்கு என்ன அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, என்னால அது ஏத்துக்கவே முடியாது. அதுக்கு பதிலா தான் அவனுக்கு இந்த வில்லாவ குடுத்துட்டீங்கல்ல, இந்த பங்களாவ குடுத்துட்டீங்கல்ல. இதுக்கு மேல என் கல்யாணத்த பத்தி பேசாதீங்க. அத நான் ஏத்துக்கவே முடியாதுன்ற மாரி ஹீரோயின் கோவமா பேசிட்டு, இப்ப நீ ஆஃபீஸ்க்கு வரியா இல்லையான்னு அப்பா கேட்பாரா? எனக்கு வெளிய வேலை இருக்கு. நான் முடிச்சுட்டு தான் வருவேன்ற மாரி கால கட் பண்ணிடுவாங்க. இந்த பொண்ணுக்கு எத்தன தடவ சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே! அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோ என்ன வேலை பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்றதையும் சொல்லுவாங்க அவங்க அப்பா கிட்ட. இந்த மாரி நான் செயின் போட்டிருந்தேன். இந்த மாரி அவன் எடுத்துட்டு இந்த மாரிலாம் பண்றானோன்னு, அவன் சொன்னா ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்குமா? அவன் சொல்றத நம்புன்ற மாரி இவங்க அப்பா சொல்வாரு. உங்களுக்கு ஒரு வேலையே இல்ல. இந்த அளவுக்குலாம் இந்த காலத்துல நீங்க இப்படிலாம் இருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கோவமா ஃபோன வைக்கவும், இந்த பொண்ணுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாரு. இப்ப ஹீரோயின் வந்து கிளம்புவாங்களா? கிளம்பி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, கார வந்து பொறுமையா தான் ஓட்டிட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு, இது ரொம்ப முக்கியமான அந்த ஹைவே ரோடா இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டா போனா இதாகும்ன்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட மெதுவா போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த டிரைவரும் பார்த்தீங்கன்னா வந்து மெதுவாவே கார ஓட்டிட்டு இருப்பாரு. பார்த்தா அந்த கார்ல பக்கத்துல ஒரு கார்ல ஒரு ஆள் வருவாரு. அவரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவரு ஒரு கோடீஸ்வரரான ஒரு ஆள் தான். ஹீரோயின் மேல அவருக்கு ஒரு ஆசை இருக்கும். அதனால ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு. ஹீரோயினுக்கு வந்து சுத்தமா அவர பிடிக்காது. அதனால அவர் என்ன அவங்க வந்து அத வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அவரோட ப்ரொபோசல. ஆனா இவர் வந்துட்டு ஹீரோயின திடீர்னு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, ஹாய் ஹலோன்னுகிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வருவாரா, அவங்க வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. அவர் உடனே என்ன பண்ணுவாங்க, இப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "கொஞ்சம் கார வேகமா ஓட்டு" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா இவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே வரான். ஜன்னல்ல எட்டி எட்டி பார்த்துட்டு ஹீரோயின்ட்ட வந்து பேசிட்டு வம்புழுத்துட்டே வர்றது அவங்களுக்கு பிடிக்கல. உடனே "கார கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போ" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே கார் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போனோனே இந்த ஆள் என்ன பண்ணுவான், "நீ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போடா" அப்படின்ட்டு அவன் டிரைவர மிரட்டி விட்டுட்டு, உடனே வந்துட்டு "இன்னைக்கு டின்னர் என் கூட வரியா? உனக்காக நான் சூப்பரா சர்ப்ரைஸ் பண்ணுவேன்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, "நான் உன்ன எவ்வளோ லவ் பண்றேன் தெரியுமா? எத்தன தடவ சொல்றேன் நீ புரிஞ்சுக்கவே மாட்றியே" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வருவான். ஹீரோயினா, "சரி நீ போப்பா போப்பான்னு" சொல்லிட்டு டிரைவர சொல்லிட்டு வேக வேகமா போயிட்டே இருப்பாங்க. இந்த மாரி போட்டி போட்டே இப்போ ஓட்டி ஓட்டி அங்க வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடும். அப்படியே ஒரு லாரி இடையில வந்துரும். அப்படியே போய் இடிச்சுருவாங்க. அவ்வளோதான். இப்ப அடுத்த சீன்ல ஹீரோயின் வந்து பார்த்து கண்ணு முழிக்கிற இடம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலா தான் இருக்கும். இப்ப அப்பா வந்து பக்கத்துல நின்னுட்டு இருப்பாரு. என்ன சொல்வாருன்னா, "இவ்ளோ பெரிய ஆக்சிடென்ட்ல வந்துட்டு உங்க பொண்ணு வந்து பொழச்சிருக்காங்க அப்படின்னா வந்து, அது உண்மையிலேயே பெரிய ஒரு அதிசயமான ஒரு விஷயம் தான். எனக்கே ஒண்ணும் புரியல. ஆனா அந்த ஸ்பாட்லயே வந்து டிரைவர் வந்து இறந்து போயிட்டாரு" அப்படின்ன உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாரி பக்குன்னு தூக்கி போட்டுரும். ஏன்னா வந்து அப்படியே காரெல்லாம் ஒரு மாதிரி ஆகி பெரிய விதமான ஒரு விபத்து நடந்து போயிருக்கும். அதுல வந்து டிரைவரே இறந்திருக்காரு. ஆனா இவங்க வந்துட்டு கண்டிப்பா எப்படி பொழச்சாங்கன்றது இவங்களுக்கு தோணவே இல்ல. இவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். இந்த நேரம் தான் அப்பா சொல்லுவாரு வந்து நின்னுட்டு, "அந்த செயின் எடுத்து பாரு. நீ என்கிட்ட சொன்னியே அந்த செயின் எடுத்து அவன் ஏதோ பண்ணான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாலர் வந்து 2ஆ உடைஞ்சிருக்கும். ஹீரோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, "உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து இப்ப வரப்போது. அந்த ஆபத்து வரும். ஆனா அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது." அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரா. அதுதான் இப்ப அவங்க அப்பாவும் சொல்லுவாரு. "அவன் கரெக்ட்டா தானே சொல்லியிருக்கான். ஆபத்துலருந்து உன்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவன் பண்ணியிருக்கான். நம்ம பிசினஸ் நம்ம பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு எதிரிகள் வந்து அதிகமாவே இருக்காங்க. சும்மாவே நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் சுத்தி சுத்தி வரும். உனக்கு நல்லாவே தெரியும். அப்பாவுக்கும் பல பிரச்சனை இருந்துச்சு. இப்ப எல்லாமே குணமாயிடுச்சு. இப்ப நம்ம நல்லபடியா தானே இருக்கோம். அந்த பையன எதனால உனக்கு பிடிக்கல? அவன் டெலிவரி பாய் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் உனக்கு பிடிக்கலையா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்டுட்டே இருப்பாரு. இந்த நேரத்துல கூட நீங்க ஏன்ப்பா இப்படியே பேசிட்டே இருக்கீங்க? கல்யாணத்த தவிர வேற எதுவுமே கிடையாதா? கைமா இருக்கா? அவனுக்கு ஏதாவது செஞ்சு விட்டுருங்க. எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்ற மாரி ஹீரோயின் திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டே இருப்பாங்க. "உனக்கு எப்படி தான் நான் சொல்லி புரிய வைக்கிறதோ எனக்கு தெரியலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருவாரு. இந்த நேரம் பார்த்து அந்த ஆள் இருக்கான் பாருங்க. இந்த ஆக்சிடென்ட் ஆறதுக்கு காரணமான அந்த
ஆளை ஃபாலோ பண்ணிட்டேன். அந்த ஆள் வேற பொக்கையை தூக்கிட்டே வந்துருவான். நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா. உடனே அவர் என்ன சொல்வார்னா, என்னால் தான் இந்த ஆக்சிடென்ட்டே உனக்கு நடந்துச்சு, அதனால தான் உன்னை பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னோடனே, இப்போ இவங்க அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா செம்மக்கும் வரும். இன்னைக்கு நைட்டு நான் உனக்கு டின்னருக்கு ஏற்பாடு திரும்பவும் ஆரம்பிப்பார் அந்த ஆள் பாட்டுக்கு. இப்போ இங்கேருந்து போறியா இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா இருக்காருல்ல, அவர் பாட்டுக்கும் பயங்கரமாக திட்டி விட்டுருவாரா. உடனே சரி ஓகே நான் பொறுமையாக இருக்கேன், எப்போ ஓகே தோணுதோ அப்போ சொல்லுங்கன்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுவார். இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்காருல்ல, இப்போ எப்போ வேணால் நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. உடனே அவர் என்ன நினைப்பாரு, அந்த மாளிகைக்கு இப்போ தனியாகவே வர ஆரம்பிச்சிருவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அழகாக ஜாலியாக தூங்குவார். அந்த பெட்டெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பெரிய பெரிய டெடி பேர் பொம்மையெல்லாம் இருக்கும். எவ்வளோ வசதியாக இருக்குது, நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி இவ்வளோ பெரிய மாளிகையில் இவ்வளோ பெரிய ரூமில் இவ்வளோ பெரிய பெட்டில் இவ்வளோ விசாலமாக படுக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹீரோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவார். ஜாலியாக குறுக்க நெருக்க படுத்துக்கிட்டே என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பார். இதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களும் ரொம்ப கோடீஸ்வரியான ஒரு ஃப்ரெண்டு தான். அந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹீரோயின் கூட தங்குறதுக்காக இல்லை அவங்க இங்கே வந்து போகிறதுக்கு அவங்களுக்கும் அனுமதி இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எனக்கு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. பண்ணவங்க பார்த்தீங்கன்னா என் கூட ஹீரோயின் கூட எப்போவுமே அவங்க இங்கே வரவங்க தானே, அதனால அவங்களும் யாரும் எதுவும் தட்ட சொல்ல மாட்டாங்க. இவங்க உள்ளே வந்துருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரூம்குள்ளே நேராக வந்துட்டு அவங்க படுக்க படுத்து தூங்குவாங்க. இவங்க 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தெரியாது ஹீரோக்கு. ஆனால் அவர் அசந்து தூங்கிட்டார். இவங்களும் வந்து படுத்தவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோ தலையில் தூக்கி காலை போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கும் தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கி காலையில் ஹீரோ தான் கண்ணு முழிப்பார். கண்ணு முழிச்சோன்னு பார்த்தா இவங்க காலை தூக்கி மேலே போட்டு வச்சிருப்பாங்க. அந்த கால் எடுத்து அப்படியே தூக்கி போட்டு இது யாருன்னு பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு படுத்து கிடக்கும். இது யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ முழிச்சிக்கிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா திடீர்னு முழிச்சோன்னு அது ஒரு பாட்டுக்கும் அலறிக்கிட்டு இருக்கும். 2 பேரும் அலறிட்டே இருப்பாங்க. இந்த டைம் தான் வாசலில் வந்துட்டு ஹீரோயினும் அவங்க அப்பாவும் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. உடனே அவ்வளோதான் ஹீரோ இந்த பொண்ணுக்கு வந்து செம்மையாக ஒரு மாதிரி ஆயிடும். அய்யோ இந்த வீட்டில் வந்து நானும் அவளும் எப்போ வேணால் தங்கலாம்னு சொல்லிட்டு அவள் அனுமதி கொடுத்துருந்தா. அவங்களும் கோடீஸ்வரி தான். ஆனால் இப்போ இந்த ஆளோடு இருக்கிறத பார்த்தா அந்த பொண்ணோட என் ஃப்ரெண்டோட அப்பா என்னை என்ன நினைப்பாரு, நான் வேறு இப்படி இருக்கேனே அப்படின்ற மாதிரி இவங்க என்ன புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோனோட அப்பா இருக்காருல்ல, அவர் நேராக ரூமுக்கே வந்துடுவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா இவங்க அரைகுறையாக இருக்கிறத பார்த்தோன்னே, சீ ஏன்னா இப்படிப்பட்ட பொண்ணாக இருக்க, உன்னெல்லாம் நான் அப்படி நினச்சேன் இப்படி நினச்சேன்னு ஒரு மாதிரி மூஞ்சை சொல்லிச்சுட்டு அப்படியே இஷ்டத்துக்கு திட்டி விட்டு அங்கேருந்து போயிடுவார். இப்படி நினச்சி பார்ப்பாங்க, அச்சுச்சோ இந்த மாதிரி மட்டும் நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ இவர் ஹீரோயின் வந்து ஆனால் ஹீரோட அப்பா அதாவது ஹீரோனோட அப்பா இருக்காருல்ல, அவர் வெளியே தான் பேசிகிட்டு இருப்பார். அதுக்குள்ளே ஹீரோயின் வந்து ரூமுக்கு வருவாங்களா. ரூமுக்கு வரும்போது அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க ஹீரோ இருக்காருல்ல அவரை வந்து மறைய வைக்கிறன்ற பேரில் வந்துட்டு பெட்ஷீட் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அவரை ஹீரோ வேறு அங்கிட்டும் இங்கிட்டும் எங்கே ஒளியிருதுன்னு தெரியாமல் அவர் பாட்டுக்கு ஒரு மாதிரி இருந்துட்டு இருப்பாரு. இவங்க பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்க பேசுறதுல ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்கும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இப்போ தான் தூங்கி எந்திரிச்சேன், நீ வரேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க வயிறு கிட்ட முட்டை மாதிரி இருக்குமா. உன்னை ஹீரோயின் வந்துட்டு, என்ன நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, அதுவும் எத்தனை மாசமா, இப்போ தானே நம்ம 2 பேரும் மீட் பண்ணோம், அதுக்குள்ளே எப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவங்களுக்கா ஒரு மாதிரி ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே ஹீரோயின் என்ன நடக்குது, இது வந்து மேஜிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. உடனே அவங்க பெட்ஷீட் எடுத்து பார்ப்பாங்களா, டக்குன்னு வந்துட்டு விட்டுட்டு சொல்லுவாங்க, இன்னும் நீ இந்த பழக்கத்தை விடலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னு கேட்டால் இவங்களுக்கு எப்போவுமே வந்து குழந்தைங்க மாதிரி தான் அவங்க தூங்குவாங்க அப்படி இப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பழக்கத்தை விட உனக்கு பல தடவை சொல்லிட்டேன், இன்னும் நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிட்டே இருப்பாங்க. வந்து பெட்ஷீட் எடுத்துட்டு பார்த்துட்டாங்களா, உடனே இவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ இவன் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோ அங்கேருந்து நைஸாக நழுவி வெளியே போயிருப்பாரு. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வருவாரா, அவங்க அப்பா கிட்ட போய் ஹீரோ போய் பேசிட்டு இருப்பாரு. ஹீரோட அப்பா இருக்காருல, அவர் வந்துட்டு ஹீரோ கிட்ட போய் பேசிட்டே இருப்பாரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க மறுபடியும் என் குடும்பத்துக்காக நீ நல்லதே பண்ணிட்டு இருக்க, இந்த தடவை நீ என் பேச்சை நீ மறுக்கக்கூடாது, என் பொண்ணுக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிச்சிருவார். ஹீரோக்கா இதை எப்படா தட்டி கழிக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டே இருப்பாரு. இப்போ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பேசிட்டு இறங்கி வந்துட்டே இருப்பாங்க. ஹீரோ சமாளிச்சிட்டே இருப்பார், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்க, அது மாதிரி அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் பண்ண வேணான்னா ஒரு அப்பா அம்மாவுக்கு தெரியும் பிள்ளைங்களுக்கு எது நல்லதுன்னு, நாங்கள் சொன்னால் தயவு செஞ்சு கேளுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் இப்போ இறங்கி கீழே வருவாங்களா, இவங்களை ஹீரோவை பார்த்தோன்னு திரும்ப அந்த பொண்ணு இருக்குல்ல ஹீரோனோட ஃப்ரெண்ட் அது கத்த ஆரம்பிச்சிடும். உனக்கு இவனை முன்னாடி தெரியுமான்னு கேட்கும்போது, இல்லை திடீர்னு ஒருத்தங்க உட்காந்துருக்கிறத பார்த்து தான் கத்திட்டேன், வேற ஒன்றும் இல்லை, ஏன்னா அங்கேருந்து காணா போனவர் இங்கே வந்து உட்காந்துருக்காருல்ல, அதை பார்த்து இவங்க அலறிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணமே முடிவாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடும். உனக்கு ஹீரோக்கும் தட்டி கழிக்க முடியல. இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க, இவன் வந்து சில விஷயங்கள்ல எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டான், அதுக்காக இவனை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லிட்டே இருக்காரு, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லடி, ஏதாவது ஒரு ஐடியா கூட அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கேட்பாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், இதை மட்டும் நீ சொல்லு, நிச்சயமாக இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதே என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க சொன்னது காதில் ரகசியமாக சொல்லுவாங்க. அதை இப்போ அவங்க வெளிப்படை என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நீங்கள் சொல்கிற மாதிரி இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்துட்டு இவன் மாத சம்பளம் எவ்வளோ வாங்குறான் அப்படின்னு கேட்டால் வந்துட்டு ஒரு 5000 10,000ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரிலாம் இருந்தால் முடியாது, வந்து 5 லட்சம் ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் இல்லை 50 லட்சம் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. 5000 10,000 சம்பாதிக்கிற ஒரு மாதத்துக்கு எப்படி 50 லட்சம் சம்பாதிக்க முடியும்? உடனே அவங்க அப்பா சொல்லுவார், நீ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே பேசுகிற, அவள் டெலிவரி பாயின்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்காகமா நீ இந்த மாதிரிலாம் பேசுகிறோன்னா, என்னால் முடியாது, நீங்கள் சொல்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்ல, இப்போ நான் சொல்கிறதுக்கு நீங்கள் ஒத்துக்கணும், 50 லட்சம் ஒரு மாதத்துக்கு அவன் சம்பாதிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. இதுதான் அவங்க கொடுத்த ஐடியாவா. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா,
ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோவ பார்ப்பாரு. உடனே டக்குன்னு என்ன சொல்வாரு, "நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் அங்கிள். நான் பார்த்துக்கிறேன். 1 மாசத்துல 50 லட்சம் கிடையாது. 1 வாரத்துல 50 லட்சத்தையே என்னால சம்பாதிக்க முடியும்." அப்படின்ற மாரி சொல்லவும் ஹீரோயினுக்கு இப்போ ஒரு மாரி ஆயிடும். "என்னது 1 வாரத்துல 50 லட்சம் சம்பாதிக்க முடியுமா?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, "சரி ஓகே நீங்க பண்ற மாரி நம்ம பண்ணிப்போம். ஆனா நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்றத ஒரு சின்னதா கான்ட்ராக்ட் மாரி எழுதி நம்ம சைன் பண்ணிக்கலாம்." அப்படின்ற மாரி இப்ப 2 பேரையும் வலுக்கட்டாயமா சைன் பண்ணவும் வச்சுருவாரு. ஹீரோ சைன் பண்ணுவாரு. ஹீரோயினும் சைன் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்க ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. "நீ மட்டும் வாரத்துல 50 லட்சம் சைன் பண்ணல அப்படின்னா, நம்ம 2 பேரும் விவாகரத்து பண்றது தான்." அப்படின்ற மாரி இப்ப அப்படியே ஆயிரும். அந்த மாரி சரின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒத்துப்பாரு. இப்ப அவங்க 2 பேரும் வந்துட்டு பேசிட்டு ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் அங்கருந்து போயிடுவாங்க. இப்ப ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வீட்டுக்கு கிளம்பி வருவாரு. அவங்க அம்மா கிட்டயும் நடந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டே இருப்பாரு. "ஏன்பா இப்படிலாம் ஒத்துக்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, "எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேம்மான்னு" சொல்லிட்டு அம்மாவையும் சமாதானப்படுத்திருவாரு. இப்ப அடுத்ததா என்ன செய்யலாம்ன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, கனவுல வந்து ஹீரோக்கு வந்து அவங்க அப்பா வருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஹீரோக்கு எப்படி இந்த பழக்கங்கள்லாம் இருக்கு. அதாவது இந்த சின்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறார்ல. இதெல்லாம் வந்து அவங்க அப்பா அவருக்கு வந்துட்டு அப்பா அந்த இந்த வேலை பார்த்துருப்பாரு. அவங்க அப்பா வந்துட்டு கனவுல வந்துட்டு, "நீ இந்த மாதிரி பண்ணு. இது அப்படின்ற மாரி ஒரு ஐடியாலாம் குடுப்பாரு. உடனே ஹீரோ முழிச்சு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, இப்ப 1 வாரத்துல 50 லட்சம் தாராளமா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருவாரு. ஏன்னா அவங்க அப்பா சில விஷயங்கள் சொல்லிக் குடுத்துட்டு போயிருப்பாரு. அதுபடி கரெக்ட்டா அந்த வீட்ட தேடி கண்டுபிடிச்சு ஒரு வீட்டுக்கு வருவாரு. அது பார்த்தீங்கன்னா, பெரிய பணக்காரரோட வீடா இருக்கும். அங்க வாசல்ல அவ்ளோ பேர் நின்னுட்டு இருப்பாங்க. வாசல்ல நிக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் குடுக்கறதுக்காக வந்த டாக்டர்ஸ்ன்னே சொல்லலாம். அந்த மாரி தான் ஒரு கூட்டமாவே நின்னுட்டு இருக்கும். ஒவ்வொருத்தவங்களா போய் ஏன்னா அந்த வீட்ல பணக்காரர் இருக்கார்ல, அவரோட ஒய்ஃப்க்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கும். அவர் வந்து இப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, என் ஒய்ஃப வந்து குணப்படுத்துறவங்களுக்கு வந்துட்டு நான் அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், இவ்ளோ பணம் குடுக்குறேன்ற மாரிலாம் சொல்லியிருப்பாரு. அத தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஆனா அவரு அசால்ட்டா இருக்கறனால அவர உள்ள விட மாட்டாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் ஒருத்தரா போய் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களால முடியாது. ஸோ அவங்கலாம் ஒருத்தரா வந்துட்டே இருப்பாங்க. ஆனா பிரச்சனை என்னன்றது அவங்களுக்கு தெரியலல்ல. டாக்டர்ஸோட வைத்தியம்ன்றது ஒரு பக்கம் வேற. சில விஷயம் நல்லது, கெட்டது அப்படின்றது வேற வேற தானே. அதனால ஹீரோக்கு அது புரியுது. உடனே அவர் வந்து உள்ள போம்போது உள்ளவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கவும், இப்போ என்ன வெளிய ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் இருக்கார்ல, அவர் வெளிய வருவாரு. ஹீரோ நின்னு இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்தோனே என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, "என்னால நிச்சயமா உங்க ஒய்ஃப்க்கு உண்டான பிரச்சனைய குணப்படுத்த முடியும். என்ன நம்புங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது, "நம்பள எல்லாரையுமே எப்படி அனுமதிக்கிறீங்களோ, அதே மாரி அவரையும் அனுமதிங்க. முடியுதா என்னான்னு பார்ப்போம்" அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப எல்லாரும் போயிட்டு வருவாங்க. ஹீரோவோட டர்ன் வரும். அந்த மாரி இப்ப ஹீரோ வந்து உள்ள வருவாரா, வரும்போது அவங்க ஒய்ஃப பார்க்கும்போதே அவர் கண்டுபிடிச்சுருவாரு. கைய புடிச்சு பார்ப்பாரு. அப்ப அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாரிலாம் அந்த மந்திரம் அதெல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாரி ஏதோ ஒண்ணு மந்திரம் தந்திரம் மாரிலாம் யாரோ பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது நல்லாவே ஹீரோவுக்கு தெரிஞ்சிரும். உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த இடத்துல நீங்க ரூம்ல இருக்கீங்கல்ல, உங்க ரூமுக்குள்ளேயே வந்துட்டு யாரோ உங்களுக்கான ஏதோ ஒரு வேலைய பார்த்து அந்த பொம்மைங்க மாரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் எங்கேயோ எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. இந்த ரூமுக்குள்ள தான் அது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த பணக்காரர் உடனே ஆள் வர சொல்லிருவாரு. வர சொல்லி அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்தா, அந்த ரூமுக்குள்ள வந்துட்டு பணக்காரவங்க வீட்டுக்குள்ளேயே செடிலாம் வளர்ப்பாங்கல்ல, ஒரு மாரி தொட்டி போட்டு. அந்த தொட்டிக்குள்ள அந்த பொம்மைய ஒளிச்சு வச்சிருக்கானுங்க லூசு பயலுங்க. அத வந்து அவனுங்க தேடி பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொம்மைய எடுத்துருவாங்க. தப்பு செய்றதே தப்பு. இத வந்துட்டு அவங்க வாழ்ற ரூமுக்குள்ளேயே வந்து இந்த அளவுக்கு தொட்டிக்குள்ள வச்சிருக்காங்கன்னா, எவ்ளோ திமிரு இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப முடியாம போயிருச்சு. ஏன்னா, அந்த மாரி செஞ்சது தப்பு. அந்த ரூமுக்குள்ளேயே அவங்க தூங்குற ரூமுக்குள்ளேயே இந்த மாரி ஒரு விஷயம் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கா. இத ஹீரோ வந்து கண்டுபிடிச்சு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ அதே பெட்லயே அவங்க பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவரு சொல்லுவாரு. இவங்க இப்படி வந்தவங்க பார்த்தீங்கன்னா, அந்த செடிய தூண்டி அதாவது அந்த தொட்டி மாரி இருக்கும். செடி வீட்டுக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கு. அத எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 1க்கு 2ஆ வேற கிடைச்சிரும். அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடும். என்னது இது? இப்ப இவன் சொல்றது உண்மைதான் போல இருக்கு. அப்படின்ற மாரி ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறமா வந்துட்டு இப்ப இத என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவர் ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு வர சொல்வாரு. தண்ணி கொண்டு வந்தோனே பார்த்தீங்கன்னா, இவரு என்ன பண்ணுவாரு, அந்த பாத்திரத்துல கால கழுவிருவாரு. அதாவது எப்படின்னா, அந்த சட்டிக்குள்ள கால முக்கிருவாரு. கால முக்கிட்டு, இப்ப இந்த தண்ணி என்ன பண்ணணும்? செடிக்கு ஊத்தணுமான்னு சொல்லிட்டு அந்த ஆள் பணக்காரர் வேற கேட்பாரா? உடனே வந்துட்டு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இல்ல இந்த தண்ணிய இப்ப நீங்க 2 பேரும் குடிக்கணும்" அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. அவங்களுக்கா மூஞ்செல்லாம் ஒரு கோணல்ல போகும். "எது? நீ கால் கல்ல தண்ணிய வந்து நாங்க குடிக்கணும்னு நினைக்கிறேன். நீ எந்த அளவுக்கு மோசமானவனா இருக்க?" அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சுருவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "உங்களுக்கு சரியாகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் சொல்றத நீங்க செஞ்சு தான் ஆகணும். இல்ல இந்த நோயோடையும், இந்த இந்த மாரி விஷயங்களோடையும் போராடுறேன் அப்படின்னா, நீங்க ஆயிக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இந்த மாரி செஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் சரியா ஆகல அப்படின்னா, நீங்க என்ன கேளுங்க. சரியாயிடுச்சுன்னா என்னன்னு பார்த்துக்கலாம்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. ஒத்துக்கிறாரோ இல்லையோ, இந்த லேடிக்கு வந்துட்டு ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா, இப்ப அவங்க தான் ரொம்ப வீக்கா இருக்காங்க. "நீ எல்லாம் வாயில பேசுவ. நான்லாம் இவ்வளோ நாளா படுக்கையிலேயே கிடந்தேன். குடி அந்த தண்ணிய நான் குடிக்கிறேன் முதல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாங்கி குடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. பொண்டாட்டியே குடிச்சுட்டாளே அப்புறம் நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு அவரும் குடிப்பாரு. இப்ப 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு அந்த தண்ணிய ஒரு முடக்கு இல்லாம எல்லாத்தையும் முழுசா குடிச்சு முடிச்சுருவாங்க. அவ்வளோதான். இப்ப அவங்களுக்குள்ள மொத்தமே அவங்களுக்கு உடம்பு ரொம்ப தேறின மாதிரி, அவங்க ரொம்ப அந்த மாரி ஃபீல் பண்ணுவாங்க. உடனே வந்து அந்த ஃபேமிலிக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இருக்கிற டாக்டர் எல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு எல்லாருக்கும் டாட்டா காட்டி அனுப்பி விட்டுட்டு, இப்ப ஹீரோவ அவங்க பெரிய லெவல்ல கவனிப்பாங்க. இத்தன வருஷமா வருஷக்கணக்கா படுத்த படுக்கையா கடந்தாப்பா. என்ன பண்றது? ஏது பண்றதுன்னே தெரியாம இருந்தோம். நீ இப்ப எங்கிருந்து வந்தேன்னே எனக்கு தெரியல. இந்த மாரி ஒரு வேல பார்த்து குடுத்துட்டேன். உனக்கு வந்து நான் எவ்ளோ குடுத்தாலும் வந்து இதா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோ வந்து ஒரு வாரத்துக்கு 50 லட்சம் சொன்னாரா, இவரு எக்ஸ்ட்ராவே மில்லியன் கணக்கிலே பணம் குடுத்துருவாரு. அந்த அளவுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை நீ சரி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு அது ரொம்ப சந்தோஷமா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்காக வந்துட்டு, ஹீரோயின்ட்ட அப்பா கிட்ட பேசுறதுக்காக வருவாரு. இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டும் இங்க இருப்பாங்க. இப்ப எல்லாரும் பேசும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் சொன்ன மாதிரி பணம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும், இப்ப என்னம்மா சொல்ற? அவர் சொன்ன மாரி இல்லாம 1 வாரத்துக்குள்ளேயே
அவரையே வந்துட்டு இவ்வளோ கொண்டு வந்துட்டாரு. இப்போ ஓகே தானே உனக்கு? நீ கல்யாணம் பண்ணிக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின வந்து திரும்பவும் வந்து அவங்க அப்பா சொல்லும்போது, அவங்க கேட்கவே மாட்டாங்க. இவங்கலாம் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்த எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஹீரோவ யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனா இப்பத்துலருந்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா வந்துட்டு, ஹீரோ வந்துட்டு நல்ல ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு ஆளா இருக்கான். நெறைய திறமை அவனுக்குள்ள இருக்கு. ஒரு வாரத்துக்கு கம்மியான நாட்கள்லயே வந்து இவ்ளோ லட்சங்கள சம்பாதிக்கிறவனா இருக்கான். அப்படி இருக்கும்போது, அவன ஏன் நம்ம மிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின இந்த கல்யாணத்த பண்ண விடக்கூடாதுன்ற மாரி அவங்க முடிவு பண்ணிட்டு ஒண்ணொன்னா சொல்லி கெடுத்து விட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மை நம்பி அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு அவங்க அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அங்க போன உடனே இந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து என்ன பேசும்னா, "நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? எதுக்காக நீ அவள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, "நான் எங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்க அப்பா ஆசைப்படுறாரு. அதுக்காக அவங்க கேட்டத நான் பண்ணிட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. உடனே இந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "உனக்கு கொஞ்சம் கூட ஒரு மாதிரி இல்ல. அன்னைக்கு நம்ம 2 பேரும் எப்படி தூங்கிட்டு இருந்தோம்? அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அத பத்தி நீ ஏதாவது நினைச்சு பார்க்குறியா? என்னால உன்ன வந்து மறக்க முடியல. நான் உன்ன யோசிச்சுட்டு இருக்கேன். நீ வந்து இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா நினைச்சிட்டு இருக்கியா? உன்ன நான் விட்டு போகவே விடமாட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ." அப்படின்ற மாரி கண்டபடி திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. இப்பதான் ஹீரோக்கு இது என்னடா புதுசா ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாரி அவருக்கு தோண ஆரம்பிச்சுரும். பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்ப ஹீரோயினுக்கு வந்து பர்த்டே வரும். அந்த பார்ட்டில வச்சு நான் சம்பாரிச்ச பணத்த வந்து உங்களுக்கு குடுக்குறேன். அப்படின்ற மாரி ஹீரோவும் சொல்லிடுவாரு. இப்ப அந்த பார்ட்டிக்காக எல்லாரும் வருவாங்க. இந்த பார்ட்டிக்கு வந்துட்டு நெறைய வந்துட்டு அதாவது இந்த மாரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்கல்ல, பெரிய பெரிய ஆளுங்களா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே இந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. ஹீரோ வருவாரு. ஹீரோவ ஃபர்ஸ்ட்டு விடமாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ உள்ள விடுவாங்க. ஒரு பணக்கார குடும்பத்துக்காக ஹீரோ ஒரு வேலைய பண்ணி குடுத்துருப்பார்ல, அந்த பணக்கார குடும்பமும் இப்ப வந்திருப்பாங்க. ஹீரோக்கு என்னதான் இவ்ளோ பணத்த குடுத்தாலும், அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ண ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு சொல்லிட்டு, அந்த ஆள் வேற இப்ப ஆசைப்பட ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோவுக்கு பொண்ண குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்த இனிமே தான் நம்ம பேசணும்னு சொல்லிட்டு அவர் வந்திருப்பாரு. இப்ப இந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் இன்னொரு பொண்ணு வேற ஹீரோவ கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்கு. ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்க ஒரு ஆள் வேற டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காருல்ல, அவர் வேற இந்த மீட்டிங்ல அதாவது இந்த பார்ட்டில வந்து நின்னுட்டு ஆளுக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா பண்ணிக்கிட்டும், முன்ன நான் கட்டிக்கிறேன், என்ன நீ கட்டிக்கன்ற மாரி மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இப்ப யார கட்டுறதுன்றது தெரியாம எல்லாருக்கும் ஒரு கன்ஃப்யூஸாவே போயிட்டே இருக்கும். பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு உங்களோட திறமையெல்லாம் காட்டுங்க அப்டின்ற மாரி சொல்லிடுவாங்க. அதாவது இந்த மந்திரம்லாம் வேல பார்க்குறாங்கல்ல, அவங்கலாம் ஒவ்வொரு திறமை ஒவ்வொருத்தவங்க காட்டிட்டே இருப்பாங்க. அதுல ஹீரோ பண்றது பார்த்தீங்கன்னா வந்து டாப்ல இருக்கும். அதனால எல்லாருக்குமே இப்ப ஹீரோ மேல தான் கவனம் போயிட்டே இருக்கும். இந்த அளவுக்கு இந்த வயசுல வந்துட்டு அவன் எப்படி கத்துக்கிட்டானே ஒண்ணுமே புரியல. அப்டின்ற மாரி எல்லாருமே பேசுவாங்க. இதனால ஹீரோக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் தான் பொண்ண அப்டின்ற மாரி ஹீரோயினோட அப்பா வந்து நெனச்சுட்டே இருப்பாரு. இந்த ஆள் இருக்காருல்ல அந்த பணக்காரன், அவரு ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா இப்ப ஹீரோ யார கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்டின்றது தான் ஒரு யோசனையா இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல ஒருத்தவங்க ஹீரோ பார்க்கறதுக்காக பொண்ணா வந்தாங்கல்ல, பிளைண்ட் டேட்டுக்கு அந்த லேடியும் அந்த ஆளும் வேற இங்க சுத்திட்டு இருப்பாங்க. அதுங்களுக்கு வந்து ஹீரோ இந்த அளவுக்கு இவ்ளோ தூரம் எப்படி வந்தான் அப்டின்றதே அதுங்களால ஏத்துக்கவே முடியாது. அதுங்க ஒரு பக்கம் பொறாமப்பட்டுட்டு நின்னு பேசிட்டு இருக்குங்க. இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் இழுத்து விட்டு வச்சிருங்க. ஹீரோ எல்லாத்தையும் சமாளிக்கிற மாரி ஆயிடும். இன்னொரு பக்கம் அந்த ஒன் சைடா ஹீரோவ லவ் பண்ண ஆரம்பிச்சுச்சுல ஹீரோயினோட ஃப்ரெண்ட். அந்த பொண்ணு வேற பார்த்தீங்கன்னா வந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும் ஹீரோவ. "நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறோம்? உனக்கு வந்து இப்ப மாறி மாறி சொல்லிட்டே இருக்காங்க." ஆனா இந்த பணக்கார அவர் பொண்ண கல்யாணம் பண்ணி குடுக்குற விஷயத்த இன்னும் அவர் ஓப்பன் பண்ணல. அவர் பொண்ணுகிட்ட மட்டும் சொல்லியிருப்பாரு. ஆனா அவர் பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஹீரோவ பிடிக்கும். அதுக்கும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்காது. ஆனா அவர் வந்து ஹீரோவ கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாரி அவர் நினைச்சுட்டே இருப்பாரு. இன்னும் வந்து ஹீரோக்கோ, இல்ல இந்த ஹீரோயினோட அப்பாக்கோ இந்த விஷயம் வந்து தெரியாமயே தான் போயிட்டுருக்கும். ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாருல்ல, அவர் என்ன பண்றாரு, ஒரு வேலைய பண்ணி விட்டுறாரு. அந்த வேலையினால பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டே நடக்கிற மாரி ஆயிடும். ஏன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்காம நீ வந்து இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்ற மாரி கோவத்துல அவர் வேற இந்த மாரி வேலை பண்ணி விட்டுருவாரு. இதுலருந்து பல பிரச்சனைகளுக்கு நடுவுல ஹீரோ வந்துட்டு ஹீரோயின காப்பாத்திருவாரு. அப்புறமும் வந்து கடைசியில வந்துட்டு இப்பயாவது கல்யாணம் பண்ணிக்கம்மா. இதுக்கப்புறம் நீங்க ஆல்ரெடி வந்து சின்னதா ஒரு மேரேஜ் மாரி பண்ணியிருக்கீங்க. அத வந்து விவாகரத்து அந்த மாரிலாம் பண்ண வேண்டாம். நீ வந்து அவர கல்யாணம் பண்ணிக்கம்மா அப்படின்ற மாரி ஹீரோட அப்பா திரும்ப திரும்ப எவ்வளோ சொல்லுவாரு. வந்து கேட்கவே மாட்டாங்க. இல்லப்பா நான் வந்து விவாகரத்து பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து சரின்னு மனசுக்கு படல அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. ஹீரோனோட அப்பா பார்த்தீங்கன்னா அவ்வளோ கெஞ்சுவாரு. வேண்டாம்மா அந்த மாதிரி செஞ்சிராத அப்படின்ற மாரி சொல்லவும் அவங்க கேட்காம என்ன பண்ணிடுவாங்க, அது விவாகரத்துக்கான பத்திரம் இருக்குல்ல, அதுல வந்து சைன் பண்ணிடுவாங்க. இதனால ஹீரோனோட அப்பா வந்து ரொம்பவே மனசு கஷ்டப்படுவாரு. சைன் பண்றதுக்கு காரணமே வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டு தான். அவங்க இன்னும் கொஞ்சம் வேற ஏத்தி ஏத்தி விட்டுட்டே இருப்பாங்களா, அதனால ஹீரோயினுக்கு சுத்தமா அவர வந்து பிடிச்சிருக்காது. இதே மாரி போயிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த 2 லேடி அது ஆரம்பத்துல வந்தாங்கல்ல, அந்த லேடி அவங்க என்ன பண்ணுவாங்க, அது 2 பொறாமப்பட்டுட்டு ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள புடிச்சு வச்சுட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணிட்டு இது மாரிலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரிலாம் அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும். ஹீரோ அதுங்களெல்லாம் போராடி அவங்க அம்மாவ காப்பாத்துவாரு. அதுக்கப்புறம் அந்த பணக்காரர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஓப்பனாவே வந்து கேட்பாரு. இந்த மாதிரி வந்து என் பொண்ண வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோனோட அப்பாவுக்கு வந்து இப்பவும் மனசு இல்ல. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, நீங்க ஒரு நிமிஷம் நீங்க இப்படி கேட்கறது உங்களோட விருப்பத்த கேட்குறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல இருந்தே என் பொண்ண அவருக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சுட்டே இருக்கேன். நான் இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாரி அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நீங்க ஆரம்பத்துல இருந்து அப்படின்னு சொல்றீங்க. அப்ப மாப்பிள்ளைக்கு யார புடிச்சிருக்கோ, அதாவது உங்க பொண்ணு, என் பொண்ண யார புடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கட்டும் அப்படின்ற மாரி அந்த பணக்காரர் சொல்லுவாரு. ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவ ஒன் சைடா லவ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அவங்க உண்மையான லவ் தான் பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோக்கு அப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுட்டே தான் இருப்பாரு. இப்ப அவங்க அம்மாவுக்கும் என்ன சொல்றதுன்னே ஒண்ணுமே புரியல. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, பல பல விஷயங்களுக்கு அப்புறமா ஹீரோவ இப்ப கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு இப்ப ஹீரோவ கொஞ்சம் புடிச்சிரும். இப்ப அப்பா சொல்லி சொல்லி இல்லாம
அவங்க ஃப்ரெண்டு சொல்றதையும் மீறி அவங்களுக்கு வந்து ஹீரோவ வந்து புடிக்க ஆரம்பிச்சுரும். ஆல்ரெடி அவங்களுக்கு சின்னதா கல்யாணம் ஆயிருந்தது. அதையும் விவாகரத்துக்காக அத சைன் பண்ணி குடுத்துட்டாங்க. இப்ப ஹீரோவ பார்க்கும்போது அவங்களுக்கு மிஸ் பண்ண தோணாது. உடனே ஹீரோ கிட்ட வந்து தனியா பேசுவாங்க. "நான் இவ்வளோ நாள் கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கலாம். உன்ன வந்துட்டு நான் ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்கலாம், அவமானப்படுத்தியிருக்கலாம். நீ எவ்வளவோ நேரங்கள்ல என்ன வந்து என் உயிர காப்பாத்தியிருக்க. எங்க அப்பாக்காக எவ்வளவோ பண்ணியிருக்க. அதெல்லாம் மதிக்காம நான் அப்படி நடந்துக்கிட்டது தப்பு தான். உன் மேல நம்பிக்கை எனக்கு வந்திருக்கணும். எல்லாரும் உன்ன நம்புறாங்க. எல்லாருமே அவங்க பொண்ண கல்யாணம் பண்ணி குடுக்க ஆசைப்படுறாங்க. நான் பண்ணது ரொம்ப தப்பு தான். அவ்வளோ பெரிய மீட்டிங்ல, அவ்வளோ பெரிய பர்த்டே பார்ட்டில வந்துட்டு நான் சொன்னத நீ சாதிச்சதுக்கு அப்புறமும் நான் உன்ன விவாகரத்து பண்றேன்னு" அந்த பார்ட்டிலேயே ஹீரோயின் வந்து விவாகரத்து பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா, அப்பா சொல்றத அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ற மாரி அவங்களுக்கு இருந்திருக்கும். அது பிடிச்சிருக்காது. "தப்பு தான். இப்ப எனக்கு புரியுது. இப்ப தான் உன்னோட அருமையே எனக்கு தெரியுது. எனக்கு ஒரு வாய்ப்பு குடுப்பியா? என்ன கல்யாணம் பண்ணிப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டே இருப்பாங்களா. ஹீரோவோட அந்த இன்னொரு பணக்கார அப்பா இருக்காருல்ல, அவர் வேற பார்த்துட்டே இருப்பாரு. "என்ன இந்த பொண்ணு இவ்ளோ பேசுதே! ஒரு வேளை இவரு இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிப்பாரோ?" அப்படின்ற மாரி அவரும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம்னு நின்னுட்டே இருப்பாரு. ஹீரோனோட அப்பாவுக்கு இப்ப தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு வழியா பொண்ணு வந்து சம்மதிச்சுட்டா. அவளுக்கே புடிச்சிருச்சு. இப்ப அவளா விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருப்பா அப்படின்ற மாரி அவர் சந்தோஷமா இருப்பாரு. இப்ப தான் வந்துட்டு அந்த ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அது ஒரு பக்கம் அமைதியா நின்னுட்டே இருக்கும். இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "காலம் பூரா நான் வந்துட்டு உன்ன நேசிக்கிறேன். உனக்காக நான் எத வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்திருக்கேன். எத வேணா நான் செஞ்சிருந்தாலும் உனக்கு என் மேல நம்பிக்கைன்றது வந்து இப்ப தான் வந்திருக்கு. அது இன்னும் நிலைச்சு நிக்குமா? இல்ல அது வந்து இடையில உடைஞ்சு போகுமான்னு என்னால உறுதியா சொல்ல முடியல. ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்ல, ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றத வந்து ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா, ஒருத்தவங்கள உண்மையா நேசிக்கிறோமா இல்லையா? அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்வாங்களா இல்லையான்றத யாராலயும் கணிக்கவே முடியாது. அந்த இடத்துல தான் நானும் இருந்துட்டே இருக்கேன். உங்க அப்பா மேல நான் பெரிய மதிப்பு வச்சிருக்கேன். அதனால தான் அவர் இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறம் அவருக்காக தான் நான் அத ஒத்துக்கிட்டேன். எனக்கு உன்ன பார்த்தோனே பிடிச்சிருந்தது தான். உன்ன கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் தான். ஆனா, உனக்கு எப்ப என்ன பிடிக்கல. அதுவும் நான் இந்த அளவுக்கு நான் இருந்தும் இவ்ளோ உனக்காக நான் எவ்ளோ விஷயங்கள் செஞ்சு, உன்னை எத்தனையோ தரமுறை நான் காப்பாத்தி, உனக்காக நான் அவ்ளோ நேசிச்சிருக்கேன். எவ்ளோ விஷயங்கள் நீ சொன்னத நான் செஞ்சிருக்கேன். அப்படி இருந்தும் என்ன வந்து உன்னால புரிஞ்சுக்க முடியாத நீ வந்துட்டு, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா சந்தோஷமா இருப்போம்னு நீ நினைக்கிறியா? அந்த மாரி இருக்கவே இருக்காது. எனக்கும் தெரியாது. அவ உன்னால தான் எனக்கு அவளும் அறிமுகமானா. அவளுக்கு அப்பதான் நானும் அறிமுகமானேன். அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்பதான் அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, ஹீரோனோட ஃப்ரெண்டு. அவங்கள பத்தி பேசுவாங்க. நம்ம நேசிக்கிறவங்களோட நம்மள நேசிக்கிறாங்கல்ல, அந்த மாரி உள்ளவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றத நான் அவள பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். தடவ இவ்ளோ நாளா வந்து உனக்காக நான் பல விஷயங்கள் செஞ்சிருக்கேன். அதெல்லாம் அவ பார்த்துருக்கா. அத அவ என் மேல காட்டுற அன்ப வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் அவள உதாசீனப்படுத்துறேன்னா, நீ என்ன உதாசீனப்படுத்துறது நான் பண்றதுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். ஸோ நான் அவ கூட வாழ்றது தான் சரியா இருக்கும் அப்படின்ற மாரி ஹீரோ திரும்பி நின்னு அந்த ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ப்ரொபோஸ் பண்ணிருவாரு பாருங்க. அவ்வளோதான் இப்ப அவங்களுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். இப்ப இங்க சுத்தி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் மூஞ்சி ஒரு மாதிரி போயிடும். ஏன்னா, அவங்களும் பணக்கார பொண்ணு தான். ஆனா அவங்களோட லவ் வந்து உண்மையான லவ்வா ஆயிடுச்சு. இப்ப இவங்க வந்து எவ்வளோதான் மத்தவங்க சொல்லி, பெத்தவங்க சொல்லி, ஆனாலும் அவங்களால புரிஞ்சுக்க முடியாம இருக்கிறது வந்து எப்படி சந்தோஷமா போகும்? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ வந்து சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடும். இப்ப ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றது சரிதான் அப்படின்ற மாரி அவங்களுக்கும் புரிஞ்சிரும். அது அது மட்டும் இல்லாம இவர் வேற இந்த ஃப்ரெண்ட வேற லவ் பண்றாரு அப்படின்றதும் தெரிஞ்சிருமா? ஓ! அதுக்காக தான் இவ்ளோ நாளா இந்த மாரி வேற நடந்துக்கிட்டாளான்னு அவங்களுக்கு தோணும். சரி இதுக்கப்புறம் பிரச்சனைய வளர்க்க வேண்டாம். அவங்களாவது சந்தோஷமா இருந்துட்டு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட போய் சாஞ்சு நின்னு அழ ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க அப்பாவும் எப்பவா இருந்தாலும் நீ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பெர்சன் தான். எப்பவுமே நீ எங்க லைஃப்ல இருக்கணுன்ற மாரி அவர் சொல்வாரு. இந்த பணக்காரருக்கு சரி ஓகே அவன் வாழ்க்கைய அவன் முடிவு பண்ணிக்கிட்டான். நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படின்ற மாரி அவரும் ஒதுங்கிருவாரு. இப்ப ஹீரோவும் அந்த ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, கடைசியா இப்ப இவங்க ஹீரோனா ஆகி ஹீரோவா வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாரி ஒரு ஹாப்பி எண்டிங்கா தான் இந்த மூவி வந்து ட்ராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு நல்ல ட்ராமால